கலையே சுந்தராகாரம் சதைக பிரியதர்ஷனம் அஜ்ஞான நாசகம் தேவம் சத்குரும் முரளீதரம் சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஸ்ரீபதியான பகவான் நம்ம மாதுரி சகி சமேத பிரேமிகவரத டாக்கூர்ஜியுடைய பரம கிருபையினாலையும் நம் அருமை குருநாதர் மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளீதர சுவாமிகளுடைய அபாரமான அனுகிரகத்தினாலையும் வாரம் வாரம் பாகவதம் முதல் ஸ்கந்தம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த குழந்தைகள்லாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி 12 ஸ்கந்தங்கள், 18,000 ஸ்லோகங்கள், 7.5 வருஷங்கள் இருக்கு நமக்கு. அதனால குந்தி ஸ்துதியை பார்க்க ஆரம்பித்தோம். குந்தி ஸ்துதி ரொம்ப ஆச்சரியமா எப்படி அமைஞ்சிருக்குன்னா, முதல் ஸ்துதியாக அமைச்சிருக்கு. ஸ்துதி அப்படின்னாலே புகழை பாடுவது அப்படின்னு அர்த்தம். புகழை பாடுறதுக்கே ஸ்துதின்னு பேர். பகவானுக்கே புகழை கேட்கறதுல ஒரு இஷ்டம். நீங்கள் புகழ்ந்துட்டே இருந்தீங்கன்னா கேட்டுகிட்டே இருப்பான். நம்மளும் அப்படி தானே, யாரான்னு நம்ம இந்திரன் சந்திரனா அப்படின்னு கேட்டுட்டு இருப்போம். நமக்கும் பகவானுக்கு என்ன வித்தியாசம்னா, நம்ம புகழற மாதிரி ஒரு மண்ணும் கிடையாது நமக்கு. அதனால பொய்யான புகழ் கேட்டால் நம்ம சந்தோஷமாக கேட்டுட்டு இருப்போம். ஆனால் பகவான் நிஜஸ்துதி பிரியன்னு பேர். உண்மையான ஸ்துதி, தன்னை பற்றியான ஒரு புகழ் உண்மையாக பாடினோன்னா சந்தோஷமாக கேட்பான். அந்த புகழும் பகவான் எதை புகழாக நினச்சிக்கிறான், டே திருட்டு பயலே அப்படின்னு கோபம் வருமானோ. பகவான் கிருஷ்ணனை பார்த்து சோரா 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 சோரான்னு என்ன அர்த்தம்? திருடன்னு அர்த்தம். திருடா அப்படின்னா கிருஷ்ணன் நான் தான் அப்படின்னு வந்து நிற்கிறான். ஏன்னா வெண்ணையை திருடுறதே திருடான்ற ஒரு பேருக்கு ஒரு புகழை கொடுத்துருக்கான் பாருங்க. நமக்கெல்லாம் ரொம்ப பெரியவர் அப்படின்ற பேரு நமக்கு புகழை சேர்க்கும். பகவான் திருடான்ற பேருக்கு புகழை சேர்க்கிறான். எதையெல்லாம் திருடினான்னு வேற பட்டியலை போட்டு யாருக்கான்னு சந்தோஷமா, டே நீ 4ஆம் கிளாஸ்ல பென்சில் திருடவன் தானடா நீ அப்படின்னா எப்படி இருக்கும் நமக்கு? ஆனால் பகவானுக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவன் உண்மையான புகழை கேட்டு சந்தோஷப்படுறான் இல்லையா? அந்த புகழ் எப்படி இருக்குன்னா, பால் திருடி, வெண்ணெய் திருடா, நீ ருக்மிணியை திருடினவனே, எல்லாத்தையும் சேர்த்து என் இதயத்தையும் திருடுறவனே அப்படின்னு பாட்டு அமையறது. பகவானை புகழ் தான் கேட்டுட்டே. இதுக்கு தான் ஸ்துதின்னு பேர். இந்த மாதிரி பாகவதத்தில் நிறைய ஸ்துதி. நம்ம குருநாதர் சொல்லுவார், நிறைய பேர் பஜனையெல்லாம் சேர்த்து பஜனை புத்தகங்களுக்கு பஜனை மாலாலாம் பேர் வைப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம பாகவதமே எப்படி இருக்குன்னா, ஸ்துதிகளுக்கான ஒரு மாலை. பகவானுக்கு ஒரு ஈரச்சொற்கள் கொண்டு அழகா பாமாலை அப்படின்ற ஒரு பூமாலையை சாத்துறது தான் இந்த பாகவத் இல்லையா? மாலையே 2 வகை. இந்த ஒரு மாலை இருக்கு, இது பூ மாலை. பாட்டுனாலே ஒரு மாலை போட்டோம்னா அதுக்கு பாமாலைன்னு பேர் இல்லையா? அதனால பகவானுக்கு இந்த பாமாலைன்னா ரொம்ப பிடிக்கும். இந்த பூமாலை கூட வாடி போயிடும். பாமாலை வாடவே வாடலை பார்த்தீங்களா? 5200 வருஷமா இந்த பாமாலை பாடின்னு இருக்கோம். அப்படிப்பட்ட பாமாலை அதில் முக்கியமாக 5 ஸ்துதி சொல்லுவார்கள். முதல் ஸ்துதி எது அப்படின்னா, குந்தி சொல்லக்கூடிய ஸ்துதி. குந்தி யாரு அப்படின்னா, பாண்டவர்களுடைய அன்னை. உங்களுக்கு தெரியும், பாண்டு மகாராஜாவுடைய பத்தினி, ராஜா மாதா. வாழ்க்கையை பார்த்தவர், எல்லா கஷ்டம் நீங்கள் நினைச்சு பார்க்காத கஷ்டம்லாம் அனுபவிச்சவர். அடுத்தது யார் ஸ்துதி பண்றாருன்னா, இன்னொரு பெரியவர் ஸ்துதி பண்றார். அவர் யாருன்னா பீஷ்மர்னு பேரு. அவரை பத்தி நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு சில வாரங்கள்ல. அதுக்கப்புறம் யாரு ஸ்துதி பண்றார்கள் அப்படின்னா, துருவன் ஒரு சின்ன பையன், இந்த 5 வயசு பையன். நீங்களா குழந்தையா இருந்து கதை சொல்ற மாதிரி துருவன் 5 வயசு குழந்தை, அவன் ஒரு ஸ்துதி பண்றான். ஸ்துதினா புகழ் மாலை. அதுக்கப்புறம் யார் ஸ்துதி பண்றாருன்னா, ஒரு யானை ஸ்துதி பண்றதுன்னா கஜேந்திரன் ஒரு யானை. நீங்கள்லாம் கார்த்தால எழுந்த உடனே ஹரி ஹரி ஹரின்னு 7 முறை சொல்றீங்க இல்லையா? அந்த ஹரி யாருன்னா, இந்த கஜேந்திரன் பூ கொடுத்தவர் தான் அந்த ஹரி. அந்த ஹரியை ஞாபகம் வச்சுட்டு காலங்காத்தால எழுந்த உடனே இந்த கஜேந்திரன்ற யானையையோ, அவர் பூ கொடுத்த அந்த ஹரின்ற நம்ம கிருஷ்ணனையோ, இல்லைன்னா பூ கொடுத்த இடமான அந்த குளத்தையோ, இல்லைன்னா அவன் காலை கவ்வின அந்த முதலையோ, எதையோ ஒன்று நினைச்சா கூட போருமா, கண்ணன் சந்தோஷப்படும். ஏதோ ஒரு விதத்துல என்ன நினைன்றான். அந்த கஜேந்திர ஸ்துதி 4வது ஸ்துதி. கடைசியான ஸ்துதி யாருன்னா, 5 வயசு பிரகலாதன் அப்படின்ற ஒரு பெரிய பாகவதர். பிரகலாதன் ஒரு ஆழ்வார், அவர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்துதி. இந்த மாதிரி 5 ஸ்துதி இருக்கு இல்லையா? அதில் முதல்ல காட்டக்கூடிய ஸ்துதி இந்த குந்தி ஸ்துதி. ஏன்னா முதல்ல நமக்கு என்ன வேணும் பக்தியிலன்னா, நன்றி உணர்ச்சி வேணும்.
பகவான் கிட்ட நன்றியா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பக்தி வரவே வராது, என்ன பண்ணாலும் வராது. ஆனா நன்றியா இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம குருநாதருடைய கிருபையில பக்தி உடனே வந்துடும். குந்தி எப்போ நன்றியா இருக்கா அப்படின்னா, சந்தோஷமா இருக்கிற வேலையில மட்டும் நன்றியா இல்லை, கஷ்டப்படுற வேலையிலும் நன்றியா இருக்கா. அதுதான் எப்படின்னு தெரியல. நமக்கு யாரானு ஒருத்தர் 5 ரூபா கொடுத்தா ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்றோம். நம்மகிட்டே ஒருத்தர் 5 ரூபா பிடிங்கினா தேங்க்ஸா இருக்க முடியுமா? இருக்க தெரிஞ்சிருத்துன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க தான் பெரிய பக்தர்கள், நீங்க தான் ஞானிகள். நன்றியை உணர்வது அப்படிங்கிறது ஒண்ணு. நம்ம வெளி நடப்பை வச்சு நடக்கிறத வச்சுன்னு நன்றியா இருந்தோம்னா நன்றி உணர்வு. நன்றி நிலைன்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன நடந்தாலும் நான் கிருஷ்ணன் கிட்ட நன்றியா இருப்பேன், என்ன வேணாலும் நடக்கட்டுமே. நான் இந்த குழந்தை சொல்லித்து இல்லையா, நாரதருடைய சொந்த அன்னை கிளம்பி போறா உலகத்தை விட்டு, நன்றியா இருக்கார். ஏன்னா கிருஷ்ணா நீ என்ன பண்ணாலும் என் நல்லதுக்கு தான் பண்ணுவேங்கிறதுல அவர் எள்ளளவும் எந்த சந்தேகமும் இல்லாததுனால, நமக்கு யாரு நல்லது எப்பவுமே பண்றாங்களோ அவங்க கிட்ட எப்பவுமே நன்றியா தானே இருக்கணும். ரைட்டா தப்பா? தலையாட்டினா ஒன்றும் மோசம் போகாது. அதனால நன்றியா இருக்கிறதுங்கிறது தான் பக்தி. நம்ம குருநாதர் சொல்லுவார், நடக்கிறது எல்லாம் சரியா தான் நடக்கிறது, நமக்கு அவசியமானது தான் பகவான் கொடுக்குறான். ஒருத்தருக்கு ஜுரம் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவோம் இல்லையா? ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போட்டோடனே முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, வாங்க சார் அப்படின்னு கையை கூப்பி உள்ளே கூப்பிட்றதுக்கு ஒருத்தர் இருப்பார்கள். நல்லா இருக்கும், ரூம் நல்லா ஜிலு ஜிலுன்னு ஒரு ஏசி போட்ட ரூமாக இருக்கலாம். பெட்டு எப்போவுமே தரையில் படுக்க விட்டோம், ஒரு பெட்டில் தான் படுக்க வைப்பாங்க. நல்லா இருக்கே பெட்டுன்னு சௌரியமாக படுத்துப்போம். அப்புறம் ஒரு நர்ஸ் வருவாங்க, உங்களுக்கு எதாவது வேணுமா சார்னு கேட்பாங்க, நல்லா இருக்கும். அப்புறம் டாக்டர் வருவார், நம்ம கையை பிடிப்பார், சரின்னு ஏதோ ஒரு நர்ஸுக்கிட்ட சொல்லிட்டு போவார். இது வரைக்கும் எல்லாம் நல்லா இருக்கும். அப்புறம் ஒன்று கொண்டு வருவாங்க, ஊசின்னு பேர் இதுக்கு. உடனே வருவார் அந்த டாக்டர், ஊசியை சுருக்குன்னு குத்துவார், நல்லாவா இருக்குது. ஆனாலும் குத்தினீங்க குத்திடுவேன் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்ம நல்லதுக்கு தான் ஊசியை குத்துறாங்கன்னு நல்லா தெரியாது. அப்புறம் மருந்து கொடுப்பாங்க, மருந்து என்ன இனிப்பாவா இருக்கு, எல்லாம் ஒரே கசப்பான மருந்து. நம்ம யாரும் அந்த மருந்தை துப்புறது இல்லை, நம்ம நல்லதுக்கு தான் இந்த கசப்பான மருந்தை கொடுக்குறாங்கன்னு அந்த நர்ஸை பார்த்து மருந்து கொடுக்கும்பொழுது எல்லாரும் என்ன சொல்றீங்க, மருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்போம். மருந்தா சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் அப்படின்னு எடுத்து தானே வயல போட்டுக்கிறோம். கசப்பான மருந்துக்கு தேங்க்ஸ் சொல்றோமே. இந்த குழந்தை போச்சுன்னா அது சொல்லுமா? சிஸ்டரை பார்த்தாலே கோவம் வரும் அந்த குழந்தைக்கு. ஐயோ அந்த அக்கா வந்து கசப்பா ஏதோ கொடுக்குறாமா, அந்த அக்காவை என் கண்ணு முன்னாடியே வர வேண்டாம்னு சொல்லுன்னா குழந்தை சொல்லும். ஏன்னா குழந்தைக்கு இந்த மருந்து சாப்பிட்டா தான் நல்லதுன்னு தெரியாது. இதே நீங்கள் கொஞ்சம் வளர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கசப்பு மருந்தாக இருந்தால் கூட தேங்க்ஸ் சொல்லி தான் வாங்கிப்பீங்க. ஏன்னா இந்த மருந்து எனக்கு அவசியம், நான் இன்னும் கொஞ்சம் நல்லவனா ஆகணும், இந்த என்னுடைய உடம்பு இன்னும் கொஞ்சம் நல்ல சுகாதாரமாக ஆகணும்னா இந்த மருந்து வேணும் அப்படின்னு புரிதல் வருதில்ல, உங்களுக்கு புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? அதுதான் ஞானம்னு பேர். அந்த ஞானம் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்னா, கசப்பா இருந்தா கூட முழுங்குவோம். அதுக்கு தான் வைராக்கியம்னு பேரு. அந்த கசப்பா முழுங்கின அப்புறமும் கசப்பு சே அப்படின்னு நினைக்காம, கசப்பான மருந்து என் நல்லதுக்காக இறைவன் கொடுத்தானே, இந்த மருந்து கூட இல்லாம வாடக்கூடிய மக்கள் இவ்வளவு பேர் இருக்காங்களே, இது கசப்பான மருந்தா இருந்தா கூட நன்றியோட ஒரு புன்முறலோட நம்ம குருநாதருடைய போட்டோவை பார்க்குறோம் இல்லையா, இதுக்கு பக்தின்னு பேரு. இந்த 3 காட்டுறது தான் பாகவதம், ஞானம், வைராக்கியம், பக்தி. இந்த பக்திக்கு அடிப்படையா என்ன இருக்குன்னா, பகவான் பண்றதெல்லாம் நல்லதுக்காக தான் பண்றான்ற அந்த புரிஞ்சிக்கக்கூடிய அந்த ஒரு பக்குவம் வர்றதுக்கு ஞானம்னு பேரு. அது நமக்கு கெடுதலா இருந்தாலும் சரி, நல்லதா இருந்தாலும் சரி, மற்றவங்களுடைய ஒரு கண்ணோட்டத்துல சொல்றேன். இந்த குதிரை போச்சா, 2 வந்துதா, அதுக்கப்புறம் 2வது குதிரை தள்ளி விட்டுதா, அதுக்கப்புறம் தள்ளி விட்டவன் கால் உடைஞ்சுதா, கால் உடைஞ்ச அப்புறம் அவன் பட்டாளத்தில் சேரலையா, இப்போ ஒன்றில் எது நல்லது எது கெடுதல் சொல்லுங்க எனக்கு. குதிரை 2 குதிரை கூட்டிட்டு வந்தது நல்லதா கெடுதலா? எல்லாமே கடைசியில நல்லதுன்னு சொல்றது நல்லது. ஆனா எல்லாம் சரியா நடக்கிறது நான் தான் அனாவசியமா அதுக்கு நல்லது கெடுதல்னு நான் தான் ஒரு பேரை வைக்கிறேனே தவிர, பகவான் எனக்கு எது அவசியமோ அதை தான் பண்ணிட்டு வரான். ஒரு ஹாஸ்பிட்டல் உள்ள போனோம் அப்படின்னா அந்த மருத்துவர் நமக்கு எது அவசியமோ அதுதான் பண்ணுவார். சில சமயம் நல்ல ஜில்லுன்னு தொண்டை கொஞ்சம் இருமினோன்னு வச்சுக்கோங்களேன், சிறப்பு கொடுப்பாங்க. சிறப்புங்கிறதே அதான் அழகு, சிறப்பா இருக்கும். ஏன்னா நல்ல இனிப்பா இருக்குமா, சார் சிறப்பு கொடுங்க சார் அப்படிம்பாங்க. அப்புறம் கசப்பையும் கொடுப்பார்கள். சிலது இனிமையா இருக்கும், சிலது கசப்பா இருக்கும், 2 மருந்து.
அந்த மருந்துனால நம்ம இன்னும் நல்ல கதியை அடைய போகிறோம், நம்ம உடம்பு ஒன்றும் கொஞ்சம் நல்ல ஸ்வஸ்தமாக போகுது, ஒரு நல்ல சுகாதாரமாக போகிறதுங்கிறதுனால எதெல்லாம் நமக்கு அவசியமோ வரிசையாக அந்த ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறாங்களா, அந்த மாதிரி தான் பகவான் நம்மளுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள்லாம் நமக்கு அவசியம், சில அனுபவங்கள்லாம் நமக்கு அவசியம். சில அனுபவங்கள் இனிமையான அனுபவங்கள் நம்ம பேர் வைப்போம், சில அனுபவங்கள் ரொம்ப கசப்பான அனுபவம் சார் அப்படின்னு நம்ம பேர் வைப்போம். ரெண்டுமே அவசியம். நமக்கு அந்த கசப்பை சாப்பிடும்போது குழந்தைக்கு எப்படி அந்த கசப்பை பிடிக்காம சச்ச அப்படின்னு நினைக்கிற மாதிரி பக்தியில் நம்ம முன்னேறாத வரைக்கும் தான் இது கசப்பான அனுபவம் எனக்கு வேண்டாம், இது இனிப்பான அனுபவம் எனக்கு வேண்டும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பாகவதம் கேட்க கேட்க, மகாமந்திரம் சொல்ல சொல்ல, நாமத்வாரில் உட்காந்து தூங்கினாலும் பரவாயில்ல, இங்கே வர வர என்ன ஆகும்னா நம்ம குருநாதர் கிருப்பையில் ஒரு பக்குவம்னு ஒன்று ஏற்படும். அதுதான் இருக்கிறதுலே பெரிய அதிசயம். ஏதோ வரவழைக்கிறதெல்லாம் அதிசயம் கிடையாது, இருக்கிறத போக்குறது தான் அதிசயம், இல்லாததை வரவழைக்கிறது விஷயம் இல்லை. நமக்குள்ள 1000 அஜ்ஞானம்ன்ற இருட்டு இருக்கு இல்லையா, அதை போக்குறது தான் அதிசயம். அது குருநாதர் பண்ணுவார். அது பண்ண பண்ண நமக்கு என்ன தோணும்னா, நடக்கிறதெல்லாம் இறைவனுடைய ஒரு இச்சை, அவன் நினச்சி தான் எல்லாம் நடக்கிறது, எல்லாம் எனக்கு அவசியமாக தான் பண்ணுறாங்க அப்படின்னு புரிய ஆரம்பிச்சிடும். இதைத்தான் குந்தி தேவி புரிஞ்சுண்டாலாம். அதனால பகவானை பார்த்து ஆச்சரியமான ஒரு ஸ்துதி பண்ணுறான். முதல்ல எடுத்த உடனே சொன்னோம், பிரார்த்தனை நம்ம நாமத்வார்க்குள்ளே வரும்போது என்ன தெரியுமா நினைக்கணும், இங்கே இருக்கக்கூடிய கிருஷ்ணர், இங்கே இருக்கக்கூடிய ராதை, இவர்கள் 2 பேரும் உலகத்தை ஆளக்கூடிய இறைவன் இறைவி, இதுதான் சுவாமி, இதுதான் என்னுடைய சுவாமினி, இவங்க தான் உலகத்தையே நடத்துகிறார்கள். நம்ம கலட்டுப்பட்டில் இந்த நாமத்வாரில் உட்கார்ந்து கொண்டு உலகத்தையே நடத்துறது நீங்களா நானா, அவங்க தானே அப்படின்ற எண்ணம் முதல்ல உள்ளே வரும்போது வரணும். உள்ளே வந்துட்டு அப்படிப்பட்ட உலகத்துக்கே இறைவனாக இருக்கக்கூடிய, எனக்கு அன்னையும் தந்தையுமா இருக்கக்கூடிய ராதா கிருஷ்ணர்களை பார்த்து அவங்க பெருமையை 2 நேரம் நினச்சி பார்க்கணும். இப்படிப்பட்ட ஒரு பெரிய, என்ன ஒரு அதிசயமான ஒரு உலகம், என் உடம்பே என்ன ஒரு அதிசயமான உடம்பாக படைச்சிருக்கார் அவர் இல்லையா. நீங்கள் டாக்டர் சில பேரை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் இவ்வளோ அறிவியல் படிச்சிருக்கீங்க, இவ்வளோ சயின்ஸ் படிச்சிருக்கீங்க, நீங்களும் என்ன கடவுள் நம்பிக்கை இருக்கான்னு. எவ்வளோக்கு எவ்வளோ நான் சயின்ஸ் படிக்கிறேனோ அவ்வளோக்கு எவ்வளோ என் கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தியாக இருதுன்னு சொல்கிறார் அவர். ஏன்னா இப்படிலாம் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு ஆச்சரியப்படுறார்கள். இதெல்லாம் சாதாரணமாக இயற்கையினால் வந்த விஷயம் மாதிரி தெரியலையே அப்படின்னு ஒழுங்காக படித்தவங்களுக்கு தெரியும். இப்படி வச்சுக்கலாமா? யார் இந்த உலகத்தை பார்த்து இறைவனோட படைப்பு ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்கிறாங்களோ அவங்க தான் ஒழுங்காக படித்தவங்க. இது ஏதோ தத்து பித்துன்னு இறைவன் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லை இல்லைன்னு சும்மா அப்படி போஸ்டர் போடுறவங்களாம் ஒழுங்காக படிக்கலை, அவ்வளோதான். தவறு கிடையாது, படிக்கணும். அவங்க அனுபவம் வந்ததுன்னா அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. எல்லாம் நேரம் தானே தவிர நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவன், நான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் 2 மக்கள் கிடையாது. கடவுள் நம்பிக்கை வந்து விட்டவன், கடவுள் நம்பிக்கை வரப்போறவன் தான் 2 இருக்கே தவிர இருக்கு இல்லைன்னு 2 பேதம் கிடையாது. எல்லாம் காலப்போக்கில் எல்லாருக்கும் வர வேண்டிய விஷயம்தான். அதனால இங்கே குந்தி தேவி ரொம்ப அழகாக முதல்ல எடுத்த உடனே நமஸ்யே புருஷம் துவாத்யம் ஈஸ்வரம் பிரகிருதே பரம். கிருஷ்ணா, நீ இயற்கையை தாண்டி மேலே இருக்கடா, இயற்கையை உன்னுடைய ஒரு எந்திரம் மாதிரி வச்சு நீ உலகத்தை படைக்கிற. நம்ம இயற்கையை மறுக்கலை. இயற்கைங்கிறது யாருன்னா நம்ம ராதாதேவி தான் இயற்கை, ராதாதேவி தான் இயற்கை. நீங்கள் அழகான ஒரு காட்சி பார்த்தீங்கன்னா அது ராதாதேவியுடைய ஒரு பிரதிபலிப்பு தான். ஒரு அம்மா ரொம்ப 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 சுவையாக ஒரு சமையல் பண்ணி நமக்கு போட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அம்மாவை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, அந்த சாப்பாடை சாப்பிடும்போதே அம்மாவோட அன்பு தெரியறதா இல்லையா அவங்களுக்கு. நிறைய பேரோட அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா காலங்காத்தாலே வேலைக்கு போயிடுவாங்க இல்லையா, சாயங்காலம் இந்த குழந்தை வந்ததுக்கு அப்புறம் தான் வருவாங்க, இந்த குழந்தை தூங்கின அப்புறம் வருவாங்க. ஆனால் இந்த குழந்தை கரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும், லஞ்ச் இருக்கும், டின்னர் இருக்கும். இந்த குழந்தை அம்மாவை பார்க்கலன்னா கூட இந்த அம்மா கரெக்டாக ஸ்கூல் யூனிஃபார்ம் அழகாக அயன் பண்ணி வச்சுருக்காங்க, என் ஷூவை கரெக்டாக அங்கே வச்சுருக்காங்க, என் சாக்ஸு கரெக்டாக இருக்குது, சாப்பாடுக்கு லஞ்ச் பாக்ஸில் கரெக்டாக கட்டி வச்சுருக்காங்க, காலங்காத்தால் சிற்றுண்டியை கரெக்டாக கொடுக்குறாங்க, ராத்திரி சாப்பாடு கரெக்டாக இருக்குது. இதை வைத்து கொண்டே தானாவா சோறு வரும் நமக்கு. அப்போது அம்மாவோட அன்பு அதிலேயே பார்க்க முடியும் இல்லையா. நம்ம குருநாதர் அப்படி தான் எங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கார். இயற்கையில் ஒரு அழகான ஒரு காட்சியை பார்த்தேன்னா அது ராதாதேவியுடைய காட்சி. அந்த காட்சிக்கு பின்னாடி ராதை தான் சிரிக்கிறார். ராதை தெரிகின்றாள், ராதை தெரிகின்றான்னு ஒரு பாட்டு பாடியிருக்காரோன்னு. நமக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமே கிடையாது பக்தி. அழகான ஒரு குட்டி குழந்தைய பார்த்தாலே நமக்கு ராதை தான் தெரியறது, அழகான ஒரு சின்ன பையனை பார்த்தா கிருஷ்ணன் தெரியறது, அழகான ஒரு நதியை பார்த்தா நமக்கு யமுனை தெரியறது, அழகான ஒரு மரத்தை பார்த்தா கிருஷ்ணன் சாஞ்சிட்டு குழல் விடக்கூடிய அந்த ஒரு கதம்ப மரம் அப்படின்னு தான் தோன்றது இல்லையா. மேலே நல்லா மேகத்தை பார்த்தா கிருஷ்ணனுடைய கலர்னு தோன்றது, மயிலை பார்த்தோன்னா இந்த இறகை தான் தலையில் வச்சுட்டு இருக்கான்னு தோன்றது.
இப்படி பகவானோட எண்ணம் நம்ம உலகத்தை பார்க்கும்பொழுது வந்துட்டுன்னா அதுதான் பக்தி. அதனால குந்தி தேவி முதல்ல சொல்கிறாள், இந்த பகவானுடைய பெருமையை நினை. எவ்வளோ பெரிய விஷயம், அவர் எவ்வளோ பெரியவர், நான் எவ்வளோ சின்னவன். நம்ம சின்னவன், அவர் பெரியவர்னு நம்ம மனசுல வாங்கிட்டாதான் உருப்படியா பிரார்த்தனையே பண்ண முடியும். ஏன் சொல்றேன் தெரியுமா? நம்ம ஏதோ பெரிய புத்திசாலின்னு நினைச்சிட்டோம்னா எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், ஏன். இந்த ஏன்ற கேள்வி ஏன் வருதுன்னு யோசிக்கணும். அந்த ஏன் பரவாயில்ல. என்னன்னா, நான் ரொம்ப நல்லவனாச்சே, இந்த கிருஷ்ண தப்பு கணக்கு போட்டு எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டானோ, ஏன் எனக்கு கஷ்டம் வந்தது அப்படின்னு நீங்க கேட்டோம்னாலே அடிமுட்டாள்னு அர்த்தம். ஏன்னா எல்லாம் சரியா தான் நடக்கிறது. ஏன்ற கேள்வி ஏன் வருதுன்னா, கிருஷ்ணனை விட எனக்கு புத்தி ஜாஸ்தியாம். அவன் தப்பு பண்ணிட்டான், நான் தான் சரியா யோசிக்கிறேன்னா எவ்வளவு முட்டாள்தனம் அது. அப்போ பக்தர்கள் இவங்க சொன்னாங்க இல்லையா, ஏன்ற கேள்வியே கேட்க மாட்டார்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நடத்துறது கண்ணன், அவன் சரியா தான் நடத்துறான். ஏன்னு தெரிஞ்சுட்டு எனக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இனிமே நடக்கிறது என்ன பண்ணணும்னு பார்க்கறது தான் புத்திசாலித்தனம். அப்போ என்ன பண்ணணும்? பிரார்த்தனை பண்ணணும், நம்ம முயற்சியை போடணும். ரெண்டும் சேர்த்து தான். அதனால இங்க முதல்ல எடுத்த உடனே குந்தி தேவி கண்ணனுடைய பெருமை நம்ம ரொம்ப ஒரு சின்ன பொட்டு மாதிரி இருக்கும் இந்த பெரிய உலகத்துல. அப்படிப்பட்ட நான் உன்னை சரணம் அடைஞ்சேனே, உன்னுடைய பெருமையை நினைக்க வச்சியே அப்படின்னு சந்தோஷப்பட்டு பகவான் முன்னாடி அவன் பெருமையை நினைக்கணும். பெருமையை நினைச்ச அப்புறம் அடுத்ததான் என்ன பண்ணணும்னா, அவர் சொல்றார், அந்த பகவானை பார்த்து சொல்றார், அந்த பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய் எல்லாம் நாம சங்கீர்த்தனம். கிருஷ்ணா, வாசுதேவா, தேவகி நந்தனா, நந்தகோபகுமாரா, கோவிந்தா, நமோ நமஹா. நாமம் தானே. நாமத்தை சொல்லிட்டு அந்த நாமத்தை உடையவனுடைய அழகான அந்த ரூபம். நாமத்துவாரில் எதுக்கு ராதாகிருஷ்ணனை பிரதிஷ்டை பண்ணியிருக்கார்கள்? நாமம் சொல்லும்போது மனதில் அவர் ரூபத்தை நிறுத்தணும்னு அவசியம் கிடையாது. நிறுத்தினா இன்னும் இனிப்பா இருக்கும் இல்லையா? நமக்கு வயிறு நிரம்புறதுக்கு சோறு போறோம்ல, ஆனா அது தொட்டுக்கிறதுக்கு நமக்கு சாம்பார் எங்க, ரசம் எங்க, கறி எங்க, கூட்டு எங்கன்னு கேட்குறோமோனா அந்த மாதிரி நாமம் போரும். ஒரு நாமத்தை மட்டும் நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னா வேற எதுவுமே தேவையில்லை. ஆனா அது சோறு மாதிரி. அதோட சேர்த்து ஒரு சாம்பார், ஒரு ரசம், அதெல்லாம் சேர்த்தா நல்லா தானே இருக்கு, சீக்கிரம் முழுங்க முடியறது இல்லையா? அந்த மாதிரி பகவானுடைய அழகான ரூபம், நம்ம ராதாராணியுடைய அழகான ரூபம், இதை மனதில் நடத்தினீங்கன்னா இன்னும் நாமம் ருச்சிகரமா இருக்கும், இன்னும் ருசியா இருக்கும், சுவையா இருக்கும். அதனால அடுத்தது நம பங்கஜநாபாய, அழகான ரூபம்பா. எல்லாமே தாமரை மாதிரி இருக்கு. நம்ம பகவானுக்கு கண் எப்படி இருக்குன்னா தாமரை மாதிரி இருக்கான். அவன் கால் எப்படி இருக்குன்னா தாமரை மாதிரி இருக்கு, கை எப்படி இருக்கு தாமரை மாதிரி இருக்கு, முகம் எப்படி இருக்கு தாமரை மாதிரி இருக்கு. எல்லாம் தாமரை தாமரைன்றான். ஏன்னா அது ஒரு திவ்யமான ஒரு மலர். ஆழ்வார்களும் அப்படிதான் பாடுறார்கள், நம்ம வேதத்திலேயே அப்படிதான் சொல்லியிருக்கு. அப்படி பகவானுடைய அழகு ரைட்டா. முதல்ல எடுத்த உடனே பெருமை, பெருமையோட சேர்த்து நாமா, நமக்கு ஹரே ராமா இருக்கு. அதுக்கப்புறம் பகவானுடைய அழகான ரூபம் இது சொல்லிட்டோ, அதுக்கு அடுத்தது அவனுடைய அழகான லீலைகள். அதுல ஒரு சாம்பிள் கொடுக்குறா நம்ம குந்தி தேவி. பிறகுதான் சொல்றா, நமக்கு சௌரியத்துக்கு நான் அதை முன்னாடி இழுத்துட்டேன். பகவானுடைய அழகான லீலை என்ன லீலை தெரியுமா? அது பக்தர்கள் கிட்ட பகவான் கட்டுப்படுறான் பாருங்களேன். ஒரு ராஜாதி ராஜன் ஒருத்தர் இருக்கான்னா அவனுக்கு என்ன பெருமைன்னு நினைக்கிறேன், யாருக்கும் அடங்காதவன் சார் அப்படின்னா நம்ம பெரிய பெருமைன்னு நினைக்கிறோம் இல்லையா? இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டிராமாவா இருக்கட்டும், திரைப்படங்களா இருக்கட்டும், ஹீரோனா யாருக்கும் அடங்கக்கூடாதுன்னு நம்ம மனசுல எழுதி வச்சுட்டோம். வணங்கா முடியா இருந்தோம்னா பெரியவர் அப்படின்னு நினைக்கிறோம். இவங்கள்லாம் சின்ன லோக்கல் தானே. பகவான் பாருங்கள், அவனை பார்த்தா காத்து பயந்து வீசுறது. சூரியன் பகவானுக்கு பயந்து தான் கரெக்டா 6 மணிக்கு வரான். நம்ம கூட அப்பப்போ 5:55, 6:10, கரெக்டா சொல்றேன்னா 8க்கு போகணுமா, அந்த மாதிரி முன்ன பின்ன எழுந்துக்கிறோம். சூரியன் இன்னைக்கு 6:12க்கு சூரிய உதயம்னா வந்து நிக்கிறார். யாருக்கு பயந்துன்னா பகவானுக்கு பயந்து. அந்த பகவான் தேவாதி தேவன், அத்தனை தேவர்களும் கப்பம் கட்டுறாராம். அப்படி வந்து நிற்கக்கூடிய பகவான் தாயுடைய ஒரு பிரேமைக்கு, தாயுடைய அன்புக்கு அத்தனையும் கட்டுப்பட்டு கெஞ்சறான், தலகுனியறான், உதன பிதுக்கிறான். அம்மா விட்டுடுமா விட்டுடுமான்றான். நான் உன்னை கட்டி போடுறேன் பாடுறா கிருஷ்ணான்றார். சுகமுனி டென்ஷன் ஆயிட்டார், கதை சொல்றவர் டென்ஷன் ஆயிட்டார். யாரை கட்டணும்னு பாக்குற? நீக்கமர நிறைஞ்சி இருக்கக்கூடிய இறைவனை கட்ட பாக்குறாவ. உள்ளில்ல, வெளியில்ல, மேலில்ல, கீழில்ல, எங்கும் இருக்கு. ஆகாசத்தை கட்ட முடியுமா? காத்த கட்ட முடியுமா? அதெல்லாம் கண்ணன்லேருந்து ஒரு 10 லெவல் கீழே இருக்கிற விஷயத்தையே கட்ட முடியாது. இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய இந்த யசோதா, இந்த கோபி, இவ போய் இந்த கிருஷ்ணனை இந்த ஆய்ச்சி கட்டணும்னு பாக்குறாலே இவர் டென்ஷன் ஆகி உட்கார்ந்துட்டு இருக்காரு.
யசோதம்மா டென்ஷனே ஆகல, டே கட்டணும்டா, 2 விறகடை குறையிறதுடா அப்படின்றார். உடனே அவ முடியலன்னு கீழே போடுறார். கண்ணனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுத்தான். பாவம் அம்மா தானே, அவ கட்டாம வேற யாரு கட்ட போறா, சரிம்மா கொஞ்சம் கட்டுமா அப்படின்றான். கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். அந்த பகவான் கொஞ்சம் அப்படி வயத்தை இழுத்துண்டான் போல இருக்கு. என்ன பண்ணானோ கடவுளுக்கு தான் அடிச்சோம். கடவுள்னா கிருஷ்ணன் தான். அவன் கட்டி விட்டார்கள். அதுதான் அந்த லீலை. அப்படிப்பட்ட பகவான், இந்த பகவானை இன்னொருத்தன் கட்டணும்னு பார்த்தான். யாருன்னா துரியோதனன். அரெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தான். தூது போனவர்கள் எல்லாம் மரியாதை நடத்தணும் இல்லையா, அரெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தான். அரெஸ்ட் பண்ணணும்னு பார்த்த உடனே விதுரர்லாம் சொல்லி பார்க்குறாரு, முட்டாள்தனமாக பண்ணாத துரியோதனா, அரெஸ்ட்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், 100 பேரை கொண்டு வாடா, சுற்றி நில்றா கண்ணனை சுற்றினார். கண்ணன் ஒரு சிரிப்பு சிரித்தான். இப்படி தான் பெரிய ரூபத்தை ஒன்றை காட்டினா, வானத்துக்கும் பூமியாக பெரிய ரூபம், அதுக்குள்ளே அத்தனை ராஜாவும் உட்காந்துருக்காரு அவன் ரூபத்துக்குள்ளே. எனக்குள்ளே தாண்டா நீயே இருக்க, என்ன கட்டலான்னு பார்க்குறேன்னு ஒரு சிரிப்பு சிரிச்சான், போயிட்டே இருந்துட்டான். துரியோதன் ஜபர்தஸ்தியாக கட்டணும்னு பார்த்தாலும் கட்ட முடியாது. அன்பு இருந்தால் பகவான் கட்டுப்படுவான் இல்லையா. அப்போ பகவான் கட்டுப்படுவான்னா என்ன அர்த்தம், நமக்கு ஒரு தேவை இருக்குது, அந்த தேவையை பகவானை வச்சு பூர்த்தி பண்ணணும்னா அதுதானே கட்டுப்படுறது. அதுக்கு என்ன வேணும்னா அன்பு வேணும், நாமம் வேணும், நம்பிக்கை வேணும். அதனால முதல்ல எடுத்த உடனே பெருமை, அதுக்கப்புறம் நாமம், அதுக்கப்புறம் அழகான ரூபம், அப்புறம் பகவானுடைய உங்களுக்கு பிடிச்சதான ஒரு லீலை, ஏதோ ஒரு லீலை. கிருஷ்ண கதை நிறையா கேட்டிருக்கீங்களே குருஜி கிட்ட, அதில் ஏதான ஒரு லீலை, கிருஷ்ண வெண்ணம் திருடின லீலை, இல்லைனா கிருஷ்ண மலையை தூக்கின லீலை, இல்லைனா கிருஷ்ண மாடு மேய்க்கிற லீலை, இல்லைனா கிருஷ்ண பசங்களோட உட்கார வச்சு சாப்பிட்ற லீலை, அது எல்லாருக்கும் பிடிச்ச லீலை. அது அந்த மாதிரி ஏதோ ஒரு லீலை நம்ம மனசில் அதை நினச்சிட்டு நாமா சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயம் வருது. குந்தி தேவி தனியும் சொன்னாலா, அதுக்கப்புறம் சொல்கிறார் கிருஷ்ணா, விஷான் மகாக்னேஹே புருஷாத தர்ஷனாத் அசத் சபாயாம் வனவாச கிருஷ்ணதா. அவர் சொல்கிறா, என் வாழ்க்கையில் நான் ஏன் உன்னை பற்றி ஒரு புகழ் சொல்கிறதுக்கு வேற கதையை நான் ஏன் சொன்னேன், என் கதையே உன் ஸ்துதி தானே. விஷான், 5 குழந்தைகளை ஒரு இளம் தாய், கணவனும் இல்லை, ஆதரவு இல்லை, எந்த வீட்டில் பிழைக்கிறாளோ அவங்களெலாம் இவங்களை ஒழிச்சு கட்டணும்னு பார்க்கக்கூடிய வீடு. அவளோட கஷ்டம் நினச்சி பாருங்களேன், எப்படி என்ன பண்ண முடியும், என் குழந்தைய காப்பாற்றணும் துடிக்கிறாவ. அவளுக்கு ஒரே ஒரு ஆதரவு யாருன்னா விதுரர் அப்படின்ற ஒருவர். ஒரு விதத்தில் நம்ம திருதராஷ்டிரன் தான் துரியோதனோட அப்பன், அவருக்கு ஒரு சகோதரன் மாதிரி விதுரர். அவர் ஒண்டி தான் இவர் மேலே பார்த்து ரட்சித்தது விதுரர் தான், காப்பாற்றினது விதுரர் தான். இப்படி தவிச்சுன்னு இருக்கும் பொழுது இந்த 5 குழந்தைகள் வந்துருச்சு. அங்கே 100 கௌரவர்கள்னு இருக்கார்கள். கௌரவர்கள் கிடையாது, கௌரவர்கள். கௌரவமாக வாழ்ந்தது பாண்டவர்கள் தான், அவங்களுக்கு அந்த கௌரவத்தை கொடுக்காதீங்க, கௌரவர்கள்னே இருக்கட்டும். காதர் கா சொல்லிடாதீங்கன்னா அவ்வளோ கௌரவம்லாம் கொடுக்கூடாது அவங்களுக்கு. கௌரவர்கள்னு பேர் அவர்களுக்கு. ஏன்னா குருலேருந்து வந்ததுனால வடமொழியில் கௌரவர்னு ஆகும். விஷ்ணுலேருந்து வந்தால் என்ன சொல்கிறோம், வைஷ்ணவர்கள்னு சொல்கிறாங்க, வையார்தானோ, அது மாதிரி கௌவாயிடும். இதெல்லாம் ஒரு இலக்கணம், தமிழ் மாதிரி தான் வடமொழி. அதனால குருன்னு ஒரு பெரியவர் இருந்தார், அவரோட வம்சத்தில் வந்ததுனால அவளுக்கு என்ன பேர், கௌரவர்கள்னு பேர். அந்த கௌரவர்கள் 100 பேர். நான் சொன்னேன், இந்த பீமனுக்கு படாபலம், இந்த வாயு பலம் மாதிரி, வாயு தான் அவர் பீமனாக வந்திருக்கு. வாயுனா காற்று, காற்றுக்கு என்ன பலம் இல்லை, காற்றுக்கு என்ன பலம், இந்த ஃபேனை வச்செல்லாம் காற்றை நினச்சிடாதீங்க. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புயல் வந்தது இல்லையா, கார்லாம் பறந்தது இல்லையா, அந்த காற்றை ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ தான் நீங்கள் பீமனோட பெருமை தெரியும். நம்ம ஏதோ குட்டி பேட்டரி ஃபேனை வச்சுட்டு பீமனை எடை போட்டாதீங்க. அவர் சூறாவளி மாதிரி பின்னிட்டு விடுவார் எல்லாரையும் இல்லையா. புயல் இவர் வேணி என்பார் அப்படின்னு கம்பன் ராமச்சந்திர பிரபு பார்த்தே சொல்கிறார். அப்படி பலம்னா பலம், பீமன் தான் பலம். அவர் என்ன பண்ணார், இந்த கௌரவர்கள்லாம் போட்டு, இந்த பசங்க விளையாட்டு தானே, சின்ன பசங்கன்னா கொஞ்சம் சிண்டை பிடிச்சிருந்தானே இருக்கும், அவன் இவனை தட்ட, இவன் அவனை குத்த, இதெல்லாம் தான் நடக்கும். அதுவும் சத்திரிய பசங்க அடிச்சுப்பாங்க. அப்படி தான் இவங்க இந்த பசங்கள்லாம். ஒரு வாட்டி நான் சொன்னேன் இல்லையா, ஏதோ தெரியாமல் போய் பீமா நாங்கள்லாம் ஸ்விம்மிங் கற்றுக்கணும், அவ்வளோதானே, வாடா, நான் எல்லாரையும் பிடிச்சாங்க, உள்ள தள்ளி விட்டாங்க, உள்ள கிணத்துல எல்லாம் கியோன்னு கத்துறது. ஆல்மோஸ்ட் பிராணனே போச்சுன்னு நினைக்கும் போது இவன் உள்ளே போடுறான், ஒத்தனா தூக்கி அடிக்கிறான் வெளில, தப்புன்னு ஃபுட்பால் மாதிரி வெளில வந்து விழுறது. எல்லாம் பார்த்தார்கள், அவர்களுடைய பெருமை தெரியறது. அந்த துரோணாச்சாரியரும் இவர்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்கும் பொழுது இவங்க தனியாக இருக்காங்க. அந்த 5 பேர் நல்ல உத்தம புத்திரர்களாக இருக்கார்கள். இதெல்லாம் ஒன்றுக்கு இல்லை, வேஸ்ட்டாக இருக்கெல்லாம். பொறாமை வர ஆரம்பிச்சிருச்சு. பொறாமை வந்ததுனால என்ன பண்ணும், தர்மம் மறந்து போயிடும், அறம் மறந்து போயிடும், எது சரி எது தவறு மறந்து போயிடும். நம்ம போனாலும் பரவாயில்ல, அவன் போகணும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும்.
இந்த பீமனை எப்படியாவது நம்ம கயட்டிட்டோம்னா நிம்மதியாக இருக்கலாம்னு தோண ஆரம்பிச்சு. பீமனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? நல்லா சாப்பிடுவான். பாவம், அவ்வளோ ஸ்ட்ரென்த்து வேணா சாப்பிட வேண்டாம, அதனால நல்லா சாப்பிடுவான். ஏதாவது சாப்பாடு கொடுத்தா கப்புன்னு வாயில் போட்டுட்டு தான் என்னன்னு கேட்பான். முதல்ல கொழுக்கட்டை கொடுத்தீங்கன்னா நம்மள என்ன சொல்லுவோம், இது என்னது, என்ன கொழுக்கட்டை, உப்பா, இல்லைன்னா தேங்காய் கொழுக்கட்டையா, இல்லைன்னா பருப்பு கொழுக்கட்டையா அப்படின்னு ஒருத்தன் கேட்டாலே என்ன அர்த்தம்னா பசி இல்லைன்னு அர்த்தம். கொடுக்கவே கொடுக்காதுங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டான்னா. இது என்ன அல்வா அப்படின்னு கேட்டால் வேணாம் போட. பீமன் மாதிரி இருக்கணும். ஒருத்தர் கொடுத்தா சந்தோஷமா வாயில போட்டு ஆமா இது என்ன அப்படின்னு அப்புறம் கேட்கணும். அப்படிதான் பீமன் கேட்பானா. கொடுத்தா கப்புன்னு முழுக்கிடுவான் அத்தனையும். இதை பார்த்தார்கள். பீமனுக்கு இந்த வீக்னஸ் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு துரியோதனை அவன் அப்போ திருதராஷ்டிரன்லாம் வச்சு ஒரு பிளான் போட்டு, இந்த பீமனை வந்து எல்லாரும் வனபோஜனத்துக்கு போகலாம், எல்லாரும் காட்டில் போய் சாப்பிடலாம், விளையாடலாம், அப்புறம் சாப்பிடலான்னு அத்தனை பேரும் கூட்டிகிட்டு போனார்கள். பீமனும் போனால் அந்த சமைக்கிறவனை தனியாக கூப்பிட்டு பீமனுக்குன்னு தனியாக ஒரு கொழுக்கட்டை அதை விஷம் கலந்து வச்சிருந்தார்கள். அந்த விஷம் கலந்து வச்ச கொழுக்கட்டையை அவன் கையால் கூட போடலையாம். எனக்கு எல்லாரும் க்ளவுஸில் சாப்பாடு போட்டாலே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், தொடர்றதுக்கே பயப்படுறாங்க, நம்ம எப்படி சாப்பிட்றது. உடனே அவன் வாழை இலை அப்படி வச்சு அப்படி போட்டானா பீமனுக்கு. பீமன் என்ன பண்ணா, சம பசி அவனுக்கு, கப்பு கப்புன்னு எல்லாத்தையும் முழுங்கிட்டான். மற்றவர்கள்லாம் ஒரு கொழுக்கட்டை சாப்பிடும் போதே அங்கே 10 ஓவர்றாங்க. அவன் பார்த்து ஒன்றும் இருக்கான்னு கேட்டான். இன்னும் விஷம் கொடுத்துட்டே இருக்கார்கள். பீமன் சாப்பிட்றான் அத்தனையும். சாப்பிட்ட உடனே கொஞ்சம் தலை சுத்தல் வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே யுதிஷ்டரை பார்த்தான்னா, தலை சுத்துறதுன்னா தண்ணி இருக்கான்னான்னு. ஆமாண்டா உனக்கு இதே வேலைடா, சாப்பிட உட்காரும்போது தண்ணி வச்சுன்னு உட்கார மாட்டியா, போடா பக்கத்துலேயே தான் கங்கை ஓடுறது, போய் குடி போ அப்படின்றார். யுதிஷ்டர் அப்படி சொன்னார். இந்த பக்கம் தெரியுமா அர்ஜுனன், அண்ணா போய் குடிங்கண்ணா, போங்கண்ணா, நாங்கள் தான் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம், நான் 1 சாப்பிட நீ 10 சாப்பிட, போ அங்கே போ அப்படின்ட்டான். உடனே தள்ளாடிண்டே போகிறான். தண்ணி தாகம், அந்த கொழுக்கட்டை சாப்பிட்டு அந்த விஷத்துடைய பாதை. உடனே அங்கே தண்ணியை குடிக்கலான்னு போனான். ஒரு வாய் தண்ணியை வச்சான், மயக்கம் போட்டு விழுந்துட்டான். துரியோதனம் பார்த்தான், இதான் சான்ஸ்னு நைஸாக பின் வழியாக போய் அவன் கை காலெல்லாம் கொடியால் கட்டி மொத்தமாக குண்டு கட்டாக எடுத்து கங்கையில் தூக்கி போட்டான். பீமன் அப்படியே முழுகிறான் கீழே. அந்த கங்கைக்கு கீழே போனால் அங்கே நாகர்களுக்கெல்லாம் ஒரு லோகம் இருக்கான். அந்த நாகர்கள்னு சொல்லுவார்கள், நான் இது இப்படி காட்டுறேன். நாகர்கள்னு ஒன்று இருக்கார், இந்த பாம்பு மாதிரி இருப்பார்களே தவிர வேற மாதிரி அவங்கெல்லாம் தேவர்கள் மாதிரி நாகர்கள். அந்த லோகத்தில் உள்ளே போகிறான். உள்ளே போன உடனே யாரான்னு டக்குன்னு புதுசாக ஒருத்தர் வந்தாருன்னா எல்லாரும் போடுவாங்க இல்லையா, இந்த நாகெல்லாம் போட்டு கடின்னு கடிக்க ஆரம்பிச்சிருத்தான் அவனை. அந்த கடியே என்னாச்சுன்னா, இந்த செடி விஷம் இந்த கடி விஷம் கேன்சல் பண்ணிடுச்சு. நீங்கள் ஸ்னேக் பார்க்கெலாம் போயிருக்கீங்களா? இந்த பாம்பு பூங்காலாம் ஒரு காலத்தில் இருந்து இப்போலாம் இல்லை. இப்போவே நம்ம வீட்டு வெளியே பூங்கா எடுத்து இப்போது அந்த பாம்பை என்ன பண்ணுவாங்க, விஷத்தை கரைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு பாட்டிலில் வச்சு அதை அமுக்கி வச்சு அந்த பல்லுலேருந்து விஷத்தை ஏன்னா விஷத்துக்கான ஒரு மருந்தே இந்த விஷத்துலேருந்து வர முடியும், அது கரெக்டான டோஸில் கொடுத்தோம்னா. இந்த செடி விஷம் ஒன்று வச்சான் இல்லையா துரியோதனை, அது அவன் தலையெழுத்து. அவனை கங்கையில் தள்ளி விடணும்னு பார்த்தாங்க இல்லையா, அது பீமனோட தலையெழுத்து. ஆனால் இந்த பாம்பெல்லாம் கடிச்சு இந்த விஷத்தை போக்குறதுங்கிறது கிருஷ்ணங்கிறப்ப, அந்த பாம்பெல்லாம் வந்தால் கடிக்க தான் செய்யும், கடிச்சுதா இந்த விஷம் அந்த விஷத்தை போக்கிடுச்சு. ஒரு விஞ்ஞானத்தில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எது உன்னை கொல்லலையோ அதிலிருந்து உனக்கு வாழ்க்கை முழுக்க உனக்கு அதில் ஒரு எதிர்ப்பு சக்தி வந்துடும். இப்போது லைட்டாக ஒரு விஷம் சாப்பிட்டுட்டே ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அது காலப்போக்கில் அந்த விஷத்துக்கான ஒரு எதிர்ப்பு சக்தி நமக்கு வந்துடும். இந்த பீமன் இந்த பாம்பெல்லாம் கடிச்சு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக போயிடுத்து அவனுக்கு. இப்போ என்ன கடிச்சாலும் அவனுக்கு ஒன்றும் ஆறாத மாதிரியான ஒரு ஸ்ட்ரென்த் வந்துடுது. நாகர் லோகத்தில் இழுத்துட்டு போகிறார்கள். எவ்வளோ கடிச்சு இந்த பையன் போக மாட்டேன்றான் அப்படின்னு கூட்டின்னு வரும்போது நாகர்கள்லாம் தலைவன் பார்த்தான். பீமன் பார்த்தோன்னே எழுந்து நின்ட்டான். அச்சோ இவனை ஏன் கட்டிலாம் கூட்டின்னு வந்தீங்க, உடனே அனுப்புடான்னு. ஏன் ராஜா, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு. அச்சோ இவன் யாரு தெரியுமா, பீமனுக்கு நீ ஏதான்னு ஒன்று பண்ணா பின்னாடியே இன்னொருத்தர் வருவார்டா, அவர் தான்டா கிருஷ்ணர் அப்படின்றான். முதல்ல பீமன் காதுல கிருஷ்ணா அப்படின்ற பேரு நாகலோகத்துலாம் கேட்டுச்சு. கிருஷ்ணர் வந்துருவாரா, அவர் மட்டும் இவருக்கு ஏதான நம்ம ஏதான ஆபத்து பண்ணணும் நம்மள சும்மா விட மாட்டாரா, நல்ல கவனிச்சு அனுப்பு அப்படின்றார். நாகர் லோகத்துல என்னத்தை கவனிக்க முடியும்? அங்க என்னன்னா இந்த விஷத்துக்கு ஆப்போசிட்டா அமிர்தம்னு இருக்கு இல்லையா, அந்த ஒரு அமிர்தம்னு ஒரு சின்ன ஒரு ஏரி இருந்துதான், அமிர்த ஏரி உள்ளேயே. இந்த பீமனை பார்த்து எவ்வளோ வேணுமோ குடி அப்படின்னாரு. அதை ஒரு
ஒரு சின்ன மக்கு எடுத்து குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் 1000 யானை பலம் வருமா. அது ஏதோ ஒரு விட்டமின். அது அவர் எடுத்து குடிக்கிறார் குடிக்கிறார் குடிக்கிறார். நாகருக்கெல்லாம் டென்ஷன் ஆயிடுது. மொத்த ஸ்டாக்கு இவரே காலி பண்ணிடுவார். கையை பிடிச்சார்கள், போரும் இதே உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி, நீங்கள் பத்திரமா நிறையா ரத்தனங்கள்லாம் போட்டு அவர் அப்படியே அலாக்கா தூக்கி கங்கை கரையிலேயே விட்டுட்டு நாகர்கள்லாம் கிளம்பி போயிட்டார்கள். இப்போது பீமனை காண ஒரு நாள் ஆயிடுச்சு. குந்தி தேவி தவிக்கிறான். நல்லா தெரியும் அவளுக்கு பீமன்லாம் அப்படிலாம் முழுகிற ஆள்லாம் கிடையாது. எந்த தண்ணியிலையும் அவனெல்லாம் முழுகலாம். அவன் நீச்சல் 1000 பேருக்கு நீச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஏதோ ஆயிருக்கு. யுதிஷ்டர் அழறார், அம்மா என்னதாம்மா கேட்டான் அவன் தண்ணி, நான் தாம்மா அவனை போட்டேன், அவன் போனதுக்கு நான் தாம்மா காரணம்னு அவன் அழறார். அர்ஜுனன் அழறார். எல்லாரையும் சமாதானப்படுத்தி யாரும் சாப்பிடலை. இன்னைக்கு பீமன் எங்கன்னு ராத்திரி பார்த்தார்கள். நடுராத்திரி ஆயிடுத்து. நடுராத்திரி விதுரர் வரார், யாருக்கும் தெரியாம. உடனே குந்தி ஓன்னு அழறா, என் குழந்தைய காணுமே, 2வது குழந்தைய காணுமே, நிச்சயமா இந்த கௌரவர்கள் தான் தப்புன வாய் அப்படின்ட்டார் அவர். இதை பாருங்கள், 5 பேர்ல ஒருத்தர் போயிட்டார், பாக்கி 4 இருக்கு இல்லையா? இந்த 4ம் நீங்க நிம்மதியா உயிரோட இருக்கணும்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி எதுவும் பேசாதீர்கள். ரொம்ப பொல்லாதவர்கள் அவர்கள். இப்போ உங்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது. புத்தியை யூஸ் பண்ணுங்கள், புலம்பாதீர்கள், பேசாம இருந்தீர்கள். அவன் விபத்துல போன மாதிரி இருந்ததுன்னா வெள்ளை எதையும் காட்டிக்காதீர்கள். திருதராஷ்டிரனுக்கு தெரியக்கூடாது, துரியோதனுக்கு தெரியக்கூடாது. நான் சொல்றதை கேளுங்கள். எனக்கு என்ன தோன்றதுன்னா பீமனுக்கு ஒன்றும் ஆயிருக்காது தான் தோன்றது. அப்படி ஆனா கூட 5ல் 1 போச்சு, மிச்சம் 4 காப்பாற்றணும்னு பாருங்கள்னு அவர் கிளம்பி போயிட்டார். அவர் ஒரு சமாதானம் சொல்லிட்டு அழுதுண்டே இருக்கும்போது அடுத்த நாள் கார்த்தால அம்மா பசிக்கிறதுன்னு ஒன்று வருது உள்ள. 100 மக்கு சாப்பிட்டு வந்திருக்காங்க அம்மா. உடனே ஒரே சொந்தம், எல்லாம் ஓடி போனார்கள், பீமனை கட்டின்றார்கள். குழந்தை உனக்கு என்ன ஆச்சு? ஒன்றும் ஆலமா. அம்மா அம்மா எனக்கு ஒரு கேள்வி இருக்குமா. என்னடா குழந்தை கேள்வி? யாருமா அந்த கிருஷ்ணன் அப்படின்னார். குந்தி தேவிக்கு அப்படியே புல்லரிக்கிறது. யாரா சொன்னா அவனை பத்தி? என் அண்ணன் பையன்டா, அங்க 4 சொன்னாமா, இந்த பீமனை ஒன்றும் பண்ணாத, ஏதாவது பண்ணா பின்னாடி கிருஷ்ணன் வந்து கேள்வி கேட்பான், அந்த கிருஷ்ணன் தான் நமக்கு தெய்வமாமா, யார் அந்த கிருஷ்ணன்னு கேட்டார்கள். அப்பவே குந்திக்கு புரிஞ்சிருத்தோ, விஷான் காப்பாத்தினது கங்கையோ நாகர்களோ கிடையாது, கண்ணன். ஒன்றும் கிருஷ்ணன் அவ பார்க்க கூட இல்லை. நான் உன்னோட கோகுலத்தில் போய் பார்த்தேங்கிறது அவள் அகக்கண்ணில் பார்த்தாலே தவிர அவள் தேர் எடுத்துன்னு போய் கோகுலத்தில் பார்க்கல. அப்போ புரிஞ்சுண்டா அவ கண்ணனை நேர பார்த்த அப்புறம் தான் அவன் கிருப்பை பண்ணான்னு கிடையாது. கண்ணனை நேர பார்க்கறதுக்கு முன்னாடியிலேருந்தே அவன் கிருப்பை பண்ணதுனால தான் நேரையே போய் பார்க்க முடிஞ்சதுன்னு புரிஞ்சுண்டா. இதுதான் நமக்கு ஒரு பெரிய பாடம். நம்ம என்ன நினைக்கிறோம், ஏதோ 1999 குருஜியை பார்த்தோம், 2010 குருஜியை பார்த்தோம், இதெல்லாம் நம்மளுடைய கேலண்டர் கணக்கு. ஆனால் உண்மையில் குருஜி நம்மளை எப்போலேருந்து பார்த்துருக்காருன்னா பிறந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்காரு, முன்னாடியே பார்த்தாரான்னு தெரியாது. அப்படி தெய்வமும் ஒருத்தரை காப்பாற்றுறது தன்னுடைய உருவத்தை காமிச்சு தான் காப்பாற்றுன்னு அவசியம் இல்லை. முதல்லேருந்து காப்பாற்றுறதே அந்த தெய்வம் தாங்கிறது அப்புறம் புரிய வைக்கும். அதனால முதல்ல எடுத்த உடனே கண்ணனை பார்க்கறதுக்கு முன்னாடியே பீமனை நீ காப்பாற்றினாயே விஷத்தில் இருந்துன்றா குந்தி தேவி. ஏன்னா அவளுக்கு புரியறது காப்பாத்தினது கண்ணன். அந்த நாகதேவனுடைய அந்த ஒரு புத்தியில புகுந்து இவனை ஒன்றும் பண்ணக்கூடாது, இவனுக்கு நிறைய பலத்தை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி கிளப்பி விட்டது இந்த கண்ணன் தான் இல்லையா? அதனால வந்தது என்னது? விபத்து. என்ன விபத்து? நினைச்சு பார்க்க முடியாத விபத்து. யாரோ ஒருத்தர் குழந்தைக்கு விஷம் கொடுக்குறான், அதை விட பெரிய விபத்து உண்டா? ஆனா அதனால அவனுக்கு கிடைச்சது என்னன்னா 1000 யானை பலம். அந்த குதிரை கதையோட இந்த பீமன் கதையும் சேர்த்து பாருங்கள். பீமன் விஷம் கொண்டு கீழே தண்ணியில போய் அப்படியே முழுகினது அப்படிங்கிறது இந்த குதிரை காணாம போன மாதிரி, திரும்பி 2 குதிரையோட வரா மாதிரி 1000 யானை பலையோட வெளில வந்தான்னா இது நல்லதா கெடுதலா என்ன சொல்றது? அதுதான் கிருஷ்ணன் பண்ற விஷயம். அதுக்கு எந்த பேரும் கொடுக்க வேண்டாம், அவன் பண்றான், எல்லாம் சரியா நடக்கிறது, அவ்வளவுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அதனால ஒவ்வொரு விபத்தும் எதுல போய் முடிஞ்சதுன்னா பெரிய லாபத்துல தான் முடிஞ்சது அவர்களுக்கு. விஷம்ன்ற விபத்து எந்த லாபத்துல முடிஞ்சதுன்னா பீமனுக்கு 1000 யானை பலயத்தோட வெளில வந்தான். அந்த லாபத்துக்கு என்ன பேருன்னா சம்பத்துன்னு பேர். நிறைய பேர் இல்ல சம்பத்துன்னு பேர் வச்சுக்கிறாங்க இல்லையா? சம்பத்துனா என்ன அர்த்தம்னா விபத்துடைய எதிர்மறை சொல், ஆப்போசிட் ஆஃப் விபத்து சம்பத். சம்பத்துனா ஒரு லாபம், ஒரு வரும்படி, ஒரு செழிப்புன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ விபத்தா செழிப்பா நீங்க சொல்லுங்க. இந்த அவன் மட்டும் அந்த கொழுக்கட்டை சாப்பிடலைன்னா சாமானிய பீமனா இருந்திருப்பான், நம்ம நினைக்கக்கூடிய மகா பீமனா வந்திருக்க மாட்டான். அதனால அவர் சொல்றார் விஷான்,
அந்த விஷத்திலேருந்து என் குழந்தைய காப்பாற்றி அந்த விஷத்துடைய அந்த ஒரு நிகழ்ச்சினால அவனுக்கு ஒரு அனுகிரகத்தை வேற பண்ணி அனுப்பிச்சியே. பண்ணானா இல்லையா? அடுத்தது மகாக்னே. அக்னி அப்படின்னா உங்களுக்குலாம் தெரியும், நெருப்பு. மகாக்னின்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னா பெரிய நெருப்பு. இந்த காட்டு தீன்னு சொல்றோமே, அதுலேருந்து காப்பாற்றினார்கள். இப்போ அந்த பீமன் திரும்பி வந்துட்டான். வந்து 5 பேர் வளர்றார்கள். துரோணர் அழகா அவர்கள் பயிற்சி கொடுக்கிறார்கள். 5 பேரும் அப்படி தங்கமா வெளில வரா. பீமனுக்கு ஒத்தா மாதிரி கரெக்டா அந்த ஒரு கதாயுதம்னு சொல்றோம் இல்லையா, கையில கதை வச்சுட்டு யுத்தம், அது துரியோதனா அதுல கொஞ்சம் ஈக்குவலண்டா இருக்கான். அர்ஜுனனுக்கு ஈக்குவலண்டா கர்ணன்னு குந்தி தேவியோட முதல் குழந்தை. ஆனா அவன் முதலையே முதக்க விட்டா. அந்த கர்ணன் திரும்பி வரான். அங்க தேசத்துக்கு துரியோதன போட்டிக்காக அவனை ராஜா ஆக்கினா. அவங்க 2 பேருக்குள்ள ஒரு நட்பு ஏற்பட்டது. அந்த கர்ணன் தான் அர்ஜுனனுக்கு சமமா வருவான். அவனுக்கு அந்த உள்ள ஒரு உத்வேகம், தான் ப்ரூவ் பண்ணும். அவனுக்கு நல்லா தெரியும் குந்தி தேவிக்கும் சூரிய தேவனுக்கு தான் தான் பிறந்தோன்னு அவனுக்கு தெரியும். ஆனாலும் வெள்ளைய சொல்லலை. அவன் என்ன சொன்னான், நான் என்ன சொல்றது, எங்கள் அம்மா வந்து சொல்லட்டும் இது என் குழந்தைன்னு, நான் போய் ஏன் அங்கே சொல்லணும். அப்படி ஒரு வீராப்பா இருந்தான் அவன். அந்த கர்ணனும் அர்ஜுனனும் சேமா இருப்பார்கள் இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய இவர்கள் நல்லா படிச்சுன்னு வந்தார்கள். எல்லாருக்கும் பாண்டவர்கள்னா அவ்வளோ இஷ்டம். கௌரவர்கள்லாம் ஏன்டா இதெல்லாம் பிறந்து தொலைஞ்சதுன்னு நினைப்பு. ஏன்னா எல்லாம் அப்படி துஷ்டர்களாக இருந்தால் யாருக்கு பிடிக்கும் சொல்லுங்க இல்லையா? அதனால பாண்டவர்கள்லாம் இஷ்டம். அவருடைய பேரும் புகழும் நல்லா பரவ ஆரம்பிச்சிருது. திருதராஷ்டிரனுக்கு உள்ள பொறாம. அதாவது ஒரு அப்பன் சொந்த பிள்ளைய கண்ணால பார்த்து அந்த பிள்ளை மேல பற்று வச்சா கூட பரவாயில்ல. இந்த திருதராஷ்டிரர் தான் குழந்தைய பார்த்ததே கிடையாது. பேர் ஒண்டிதான். துரியோதனன்ற பேரை கேட்டிருக்கார், யுதிஷ்டர்ன்ற பேரு கேட்டிருக்கார். இப்போ துரியோதனன்ற பேரு, யுதிஷ்டர்ன்ற பேரு, இந்த 2 பேருக்குள்ளேயே அவருக்கு ஒரு பெரிய பொறாமை வந்துருச்சு. அப்படிப்பட்டவர் பார்த்தால் இந்த பாண்டவர்களை ஒழிக்கணும்னு எல்லாரும் முடிவு பண்ணிட்டார்கள். ஆனா இந்த ஊரே பாண்டவர் பாண்டவர் பாண்டவர்னு கொண்டாடுறது. இது அழகா ஒரு கதை சொல்லுவார்கள். இந்த யுதிஷ்டரனையோ துரியோதனையோ யுவராஜன்னா தெரியும் இல்லையா, மெயினா ஒரு ராஜா இருப்பார். அவருடைய குழந்தைய ஒரு யுவராஜன்னு பட்டாபிஷேகம் பண்ணி வைப்பார்கள். ராஜகுமாரன் அப்படின்னு பட்டாபிஷேகம். யாரை பண்ணலான்னு ஒரு கேள்வி வந்தது. இது மகாபாரதத்தில் ஒரு கிளை கதை. விதுரர் இப்போ துரியோதனை பண்ணுன்னு சொன்னா அநியாயம், யுதிஷ்டரை பண்ணுன்னு சொன்னா அது அரசியல் ரீதியா கொஞ்சம் பிரச்சனை நிறைய வரும். ஸோ விதுரர் அழகா ஒரு விஷயம் சொன்னார். 2 பேரையும் என்ன பண்ணுவோம், ஹஸ்தினாபுரம் தான் அவங்களுடைய தலைநகரம். இந்த தலைநகரத்தில் ஒரு ரதத்துல சுத்த விடுவோம். 2 பேரையும் கேட்போம். 2 பேரையும் கேட்போம். அவங்க சொல்ற ரிப்போர்ட்டை வச்சுட்டு யாரு ராஜகுமாரனா ஆறதுக்கு சரியான ஆளுன்னு நம்ம முடிவு பண்ணிப்போம் அப்படின்னு சொல்றீங்களா? சரி, அவர் என்ன பண்ணுவார்ப்பா, எல்லாத்தையும் தலையாட்ட வேண்டியதுதான். அனுப்பி விட்டார்கள். 2 பேரும் ஒரே ரதத்தில் போறாங்க. ஹஸ்தினாபுரத்தை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரார்கள். அடிச்சுட்டு வந்த உடனே கேட்டார், எப்படி தேர்ந்தெடுக்கிறது? நீங்களும் உட்காருங்க ராஜா, நான் கேட்குற கேள்விக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்ப்போம், முடிச்சுடலாம். 1-2 பேரையும் கூப்பிட்ட உடனே தனித்தனியா வா. முதல்ல துரியோதனை வர சொன்னார். உள்ள வந்து சொன்ன உடனே திருதராஷ்டிரரை பார்த்து சொன்னார், உங்க குழந்தைய கேளுங்க, ஹஸ்தினாபுரம் எப்படி இருக்குன்னு கேளுங்க. துரியோதனா, என் அருமை புதல்வனே, இந்த ஹஸ்தினாபுரம் என்ற நகரம் எவ்வாறு உள்ளது அந்த காலத்து தமிழ்? உடனே அவன் சொன்னான், அப்பா ஏன்பா கேட்குற, இந்த காலத்து மனுஷன் அவன், கலி புருஷன் அவன், அது ஏன்பா கேட்குற, ஒத்தம் கூட நல்லவனே இல்லை, எல்லாம் கெட்ட பசங்களா இருக்காங்கப்பா, அயோக்கிய பசங்களா இருக்காரு. அப்படியாடா? அச்சோ விதுரா, என்னப்பா பண்றது, எல்லாம் அயோக்கிய பசங்களாம். இந்த அயோக்கிய பசங்களை எப்படி நம்ம ராஜ்யத்தில் ஆள முடியும்? என்ன அவசரப்படுறீங்க, இருங்க ராஜா. அயோக்கிய பசங்க ஒத்த கூட நல்லவன் இல்லை. நானும் தேடி பார்த்தேன், பிறந்த குழந்தை கூட அயோக்கிய குழந்தையா இருக்கு. அப்படியா? இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுதோ அவனுக்கு. உடனே அழப்பிட்டார். சரி, இப்ப என்ன பண்ணலாம், இருங்க அவசரப்பட, 2வது ஆள் அனுப்பிச்சோன்னா அவனை கூப்பிடுங்கன்னார். உடனே யுதிஷ்டர் உள்ள வந்தார். எப்படி இருந்தது ஹஸ்தினாபுரம்? ஆகா, இது சொர்க்கமா பூலோகமானே தெரியலையே. எல்லாரும் உத்தமர்களா இருக்கார்கள், எல்லாரும் தர்மத்துல நிக்கிறவர்களா இருக்கார்கள், எல்லாரும் நல்லவர்களா இருக்கார்கள், எல்லோரும் வல்லவர்களா இருக்கார்கள். அருமையான ஊரு இது, ஆளுமையே தேவையில்லை, அவர்களே எல்லாம் சௌக்கியமா இருப்பார். என்னையாது, இவன் ராத்திரி போனா இவன் பகல்ல போனானா? ஏன் 2ம் மாத்தி மாத்தி ஒன்று சொல்லுதே. முதல்ல அனுப்புங்க, நீ கிளம்புப்பா. என்ன விதுரரே ஒன்றும் புரியலன்னு அவர் சொன்னார். கேள்வி ஹஸ்தினாபுரத்தை பத்தி கிடையாது, இந்த 2 பசங்களை பத்தி தான். எவன் அயோக்கியனோ அவன் எல்லா இடத்துலையும் அயோக்கியத்தனத்தை தான் பார்ப்பான், எவன் நல்லவனோ எல்லா இடத்துலையும் நல்லதை தான் பார்ப்பான்.
உமக்கு அயோக்கியன் ராஜகுமாரனா வேணுமா நல்லவன் ராஜகுமாரனா வேணுமா நீங்களே முடிவு பண்ணிக்கோன்ட்டார். இப்போ என்ன பண்ண முடியும் திருதராஷ்டிரால? வேற வழி இல்லாம இந்த யுதிஷ்டிரர் என்ன பண்ணிட்டார், ராஜகுமாரனா ஆக்கிட்டார். ஆக்கின உடனே அப்படி அன்பா இருப்பாராம், எல்லாரையும் நல்லா தெரியுமாம், எல்லாரையும் அரவணைச்சு அன்பா இருந்து எல்லாரோட இதயத்தையும் பிடிச்சிட்டார் யுதிஷ்டிரர். எல்லாரும் என்ன பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, திருதராஷ்டிரன் காலம் முடிஞ்ச அப்புறம் நம்ம யுதிஷ்டிரர் தான் நமக்கெல்லாம் ராஜாவாக போறாருன்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ துரியோதனுக்கு பொறுக்கல. அப்பாவை பார்த்து சொன்னா, என்ன அவசரம் அவனுக்கு, என்ன அவசரம், ஏன் அவனை ராஜகுமாரன் ஆக்கி இப்போ பாரு பிரச்சனை வருது. அவர் சொன்னார், எனக்கும் ஆசை இல்லைப்பா, ஆனால் ஊரெல்லாம் இப்படி பேசும்போது நான் வந்து நல்லவனு காட்டிக்க வேண்டாமா, அதனால தான் அவனை ராஜகுமாரன் ஆக்கினேன். இவ்வளோ விபரீதமாக போகும்னு நான் நினச்சி பார்க்கல. இப்போ என்ன பண்ணலாம்? கணிக்கண்ணோ தருந்தான். அவன் நல்லா ஆலோசனை சொல்கிறான். அவனை கூப்பிட்டான், என்ன பண்ணலாம்னு சொல்லு. அவன் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. அவன் சொன்னான், இந்த ராஜதந்திரத்தில் உங்களுடைய எதிரியாக இருக்கிறவனை ஒன்று பிரிக்கணும், இல்லைன்னா அமுக்கணும், இல்லைன்னா மொத்தமாக தீர்த்து கட்டணும். இது எல்லாம் அரசியல் ரீதியில் எல்லாம் சரிதான்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். உடனே திருதராஷ்டிரர் பார்த்தார், யுதிஷ்டிரரை எப்படி வதம் பண்ணணும், யுதிஷ்டிரரை எப்படி சாவடிக்கணும்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். அவர் நேராக பண்ணார்னா மக்கள் கொதிந்து எழுந்துருவார்கள், வெளில தெரியக்கூடாது. நம்ம பண்ணுறதும் நல்லதாக பண்ணுற மாதிரி இருக்கணும், விபத்து மாதிரி இருக்கணும், என்ன பண்ணலாம்? உடனே அதுக்குன்னே ஒரு குரூப் இருக்கே, இந்த சகுனி, துரியோதன, துச்சாதன, கர்ணன், இந்த 4 பேர். நானும் சொல்லிட்டு நாங்கள் பார்த்துக்கிறோம், நீ இதெல்லாம் பற்றி கவலைப்படாதப்பா, நீ காமிச்சிட்டியோன்னா வழி, இனிமேல் ரோடு நான் போடுறேன்னு போயிட்டாங்க. 4 உட்காந்து பேச ஆரம்பிச்சது, என்ன பண்ணலாம். இது நல்ல புத்திசாலி, இந்த சகுனி இருக்கானே செம்ம குரூக்கட் மைண்ட். அவன் சொன்னான், இந்த ஊரில் வந்து நம்ம அவர்களை கொல்லக்கூடாது, வெளியூரில் தான் கொல்லணும். நம்பர் 1. அந்த வெளியூரும் நம்ம அனுப்பின மாதிரி இருக்கக்கூடாது, அவர்களே கேட்டு போன மாதிரி இருக்கணும். நம்ம எவ்வளோ இந்த மகாபாரதம் இருக்குது, இதெல்லாம் கேட்டால் பக்தி வருமா சொல்லுங்க. அதுதான் வருத்தப்பட்டார் நாரதர். நீ எல்லாம் சூழ்ச்சியெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்து பக்தி பண்ணுன்னா என்னத்தை பண்ணுறது? சூழ்ச்சியும் தேவைதான் வெள்ள பழகிறதுக்கு, உள்ள நமக்கு தேவையா பக்தி? அதனால தான் தனியாக பாகவத். அதனால அவன் சொன்னால், வாரணாவதம்னு ஒரு இடம் இருக்குது. இப்போ அலகாபாத் இருக்கு இல்லையா, நம்ம திரிவேணி பிரயாக், அங்கே தான் அந்த இடம் இருக்கிறதா சொல்கிறாரு. அந்த இடத்துல நமக்கு வேண்டியவங்கெல்லாம் நிறையா இருக்கார்கள். அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது, அதில் 1 வருஷம் அவங்கள தங்க வைப்போம், சௌக்கியமாக எல்லாம் பார்த்துப்போம். பார்த்துட்டு அந்த ஒரு சிவன் கோவிலுடைய அந்த ஒரு கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்ச கையோட கொளுத்திடலாம் அத்தனை பேரையும்ட்டார். மகாக்னி எப்படி கொளுத்துறது? எல்லாம் இருக்குது வழி. நம்ம என்ன பண்ணுவோம், வீடு கட்டுவோம். எப்படி கட்டுவோம்னா, மெழுகு, நெய், எண்ணெய், விரல் அதெல்லாம் வச்சு நல்ல அந்த குச்சி கிச்செல்லாம் வச்சு நல்லா பத்தின்னு எரியிற மாதிரி ஒரு வீடு கட்டுவோம். வெளில பார்க்கறதுக்கு கல் வீடு மாதிரி இருக்கணும், ஆனால் உள்ள எதை பற்றினாலும் மொத்தமாக பத்தின்னு எரியிற மாதிரி வைப்போம். சமயம் பார்த்து கொளுத்திடுவோம். ஏதோ விபத்தில் போயிட்டார்கள்னு சேர்ந்து நம்மளும் முதலை கண்ணீர் விடுவோம் அப்படின்ட்டார். உடனே சகுனி சொன்னா, அதெல்லாம் ரைட்டு, அதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட விசுவாசமாக இருக்கக்கூடிய மந்திரிகள்லாம் உன் கையில் மாற்றிக்கோ. எப்படி? அவங்களுக்கு நிறைய கிஃப்ட் கொடு, அவங்களுக்கு நிறைய பவர் கொடு, இனிக்க பேசு. எவனுக்கும் உள்ள என்ன இருக்குன்னு என்ன தெரிய போகிறது? நீ எப்படி ஏமாத்துறியோ அப்படிலாம் ஏமாறுறது தான் இதெல்லாம் அப்படின்னு 1 மாத டைமில் சுற்றி இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அப்புறம் முக்கியமாக அந்தந்த கிராமத்து தலைவர்கள் எல்லாத்தையும் துரியோதனன் திடீர்னு ஆள் மாறினா மாதிரி அவங்கள பார்த்து இனிக்க பேசி நிறைய பணம் கொடுத்து அவங்களுக்கு நிறைய பதவியெல்லாம் கொடுத்து பக்கம் இழுத்துட்டான். இழுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணால் 4 பேர் வாரணாவதத்துலேருந்து வந்து, நாங்கள் வாரணாவதத்துலேருந்து வரோம், என்ன மாதிரியான ஒரு கிராமம் தெரியுமா, என்ன மாதிரியான ஒரு டவுன் தெரியுமா, அந்த சிவன் கோயில், அந்த சிவனை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு, ஆச்சரியமான ஊர், அங்கே பாலும் தேனும் போகிறது அங்கே அப்படின்லாம் சொல்ல 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 பாவம் அந்த யுதிஷ்டருக்கு கொஞ்சம், அப்படியா அவ்வளோ பெரிய ஊரா, அவ்வளோ நல்லா இருக்கா அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ திருதராஷ்டிரன், வேணா நீங்கள் போயிட்டு வாங்களேன் அப்படின்ட்டார். அப்போ யுதிஷ்டருக்கு புரிஞ்சது, ஓ இதெல்லாம் சூழ்ச்சின்னு நல்லா புரிஞ்சுட்டார். அவர் மாதிரி புத்திசாலி இருக்க முடியாது. அவர் புரிஞ்சுட்டார், இப்போ நான் போக மாட்டேன்னு சொன்னோன்னா வேற வழியில் ஏதானு தாக்குவார்கள், அவர்கள் வழியிலேயே போனோம்னா நமக்கு அவர்கள் வழியை நம்ம புரிஞ்சுட்டோன்னு தெரியாதது நமக்கு ஒரு பலம். ஒரு எதிரி அவனுடைய சூழ்ச்சியை நம்ம புரிஞ்சுட்டோன்னு தெரிஞ்சா இன்னும் கேர்ஃபுல் ஆகிடுவான். அந்த எதிரி நம்ம சூழ்ச்சியை புரிஞ்சிக்கலன்னு நினச்சிட்டே இருந்தால் நமக்கு ஒரு கை மேல் தானே இருக்குது, அப்படி யோசிக்கிறார் அவர். உடனே சரி போகலான்னு 5 பேரை கூப்பிட்டு நம்மளாம் 1 மாதத்தில் கிளம்பி போகிறோம்னு சொன்னார். எல்லாரையும் பார்த்து நாங்கள் போயிட்டு வரோம், நீ எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க, இந்த வாரணாவட்டத்துக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்ப போகிறார். ஊர் மக்கள்லாம் ஒரே அழுக அவர்களுக்கு, என்னன்னா நம்மளை விட்டு இப்படிப்பட்ட அழகான ராஜகுமாரன் கிளம்புறாரே அப்படின்னு இப்படிலாம் அழுதுன்னு இருக்கும் பொழுது துரியோதனை ஒரு ஆளை கூப்பிட்டான், புரோஜனன்னு பேர் அவனுக்கு.
அந்த புரோச்சனன் என்ன பண்ணா, அவன் வந்து இந்த மாதிரியான பத்த வைக்கிறதெல்லாம் ஜம்முன்னு பண்ணுவான். அவனை கூப்பிட்டு என்ன சொன்னா, இந்த மாதிரி அரக்கு மாளிகை ஒன்று கட்டிடு வாரணா வட்டத்தில், அவங்க போய் 10 நாள் வேற ஏதோ இடத்துல தங்கட்டும், 11வது நாள் கிரகப்பிரவேசம்னு கூட்டிட்டு வா, அவசரப்பட்டுறாத, கொஞ்ச நேரம் தங்கட்டும், அப்புறம் சரியான நேரம் பார்த்து நீ அங்கே இருந்து மொத்தமாக கொளுத்திட்டு வா அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி விட்டார்கள். இவர்கள் போறதுக்கு முன்னாடி நீ போகணும். அவன் ஏதோ ஒரு கழுதலை ஏறி கிளம்பி போயிட்டாங்க. இவர்கள் ஒரு வாரத்துக்கு அப்புறம் கிளம்புறார்கள், எல்லாரும் அழறார்கள். அப்போ விதுரர் வரார். விதுரர் இருக்கிறதுலே புத்திசாலி. விதுரர் யாருன்னா யமதர்மராஜான்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, நம்மளாம் பயப்படுறோமே, அந்த யமதர்மராஜாவுடைய அவதாரம் அவர், தர்ம தேவதை. அவருக்கு நல்லா தெரியும், ஒருத்தரை முகத்தை வச்சுட்டே கண்டுபிடிச்சிருவார், நடக்கிறத வச்சுட்டே நடப்பதற்கு பின்னாடி என்ன நடக்கிறதுன்னு நல்லா தெரியும் அவருக்கு. ஒருத்தன் இப்படி பேசுறான்னா என்ன யோசிச்சு பேசுறான்லாம் புரியும் அவருக்கு, அவ்வளோ ஷார்ப். அவர் பார்த்தார், இவங்க இப்படி வாரணாவதத்துக்கு போறார்கள், இந்த புரஞ்சனன் அடிக்கடி துரியோதன சபைக்கு போயிட்டு வரான், இந்த கணிக்க வேற வந்துட்டு போறான், இதெல்லாம் போட்டு ஒரு ஐடியா வந்துருது அவருக்கு. ஓஹோ, அங்கே இவர்களை அனுப்பி கொளுத்த போறார்கள்னு நல்லா புரிஞ்சுட்டார். உடனே அவர் என்ன பண்ணார், நேர ஸ்டோர்ஸ் இருக்கும் இல்லையா, இல்லை கம்பெனிலாம் ஸ்டோர் இருக்குல்ல, அந்த மாதிரி ராஜ்யத்துக்கு ஸ்டோர்ஸ் இருக்கும்ல, கடந்த 1 மாதமா என்ன உள்ள வந்தது என்ன வெளில வந்ததுலாம் பார்த்தார். லிஸ்ட்டு பார்த்தா எல்லாம் பத்திரா மாதிரி, எல்லாம் பற்றி கொளுத்தி எரியிற மாதிரியான மேட்டர்லாம் உள்ளே வந்திருக்கு. மெழுகு, எண்ணெய், நெய், அப்புறம் குச்சி எல்லாம் வந்திருக்கு. பார்த்தார். அப்புறம் 1 மாதத்துக்கு அப்புறம் எல்லாம் காணும், எங்கேயோ போயிருக்கு. எங்கடா போயிருக்குன்னு பார்த்தார். கரெக்டாக எல்லாம் டிஸ்பேச் எங்கே போயிருக்குன்னு வாரணாவதம் புரிஞ்சுட்டார். விதுரர் தான் பலம். கிருஷ்ணரோட கிருப்பா அவர்களுக்கு விதுரர் கிடைச்சிது. உடனே என்ன பண்ணார், விதுரர் எங்கே போனாலும் துரியோதனர் 2 ஆளை சேர்த்து அனுப்புவான் அவரோட. அவர் என்ன பேசுகிறார், அதுவும் பாண்டவர்களோட பேசினா ஒற்றர்கள் இருப்பார் இல்லையா, விதுரர் கூட வரார். இந்த நகர மக்களுக்கெல்லாம் டாட்டா காமிச்சார்கள், அழுதார்கள். நகர மக்களில் வேதம் படித்தவர்களாம் நாங்களும் உங்களோட வந்துடுறோன்ட்டார். யுதிஷ்டர் சொன்னார், அப்படி வேண்டாம், நான் 1 வருஷம் அங்கே இருந்துட்டு நிச்சயமாக திரும்பி வரேன், உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு 1 வருஷத்தில் வரேன், நீங்களாம் திரும்பி போயிடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சமாதானப்படி இருக்கும்போது, விதுரர் நான் உங்க கூட ஐ வில் வாக் யூ அவுட்டும் பாருங்களே, உன்னோட நடந்து வரேன், நீ அந்த ஊரெல்ல வரைக்கும் நான் உங்க கூட நடந்து வரேன் அப்படின்னு வரார். விதுரருக்கும் யுதிஷ்டருக்கும் இங்கிலீஷ் தெரியும். அப்படிதான் நான் சொல்லத, வியாசர் சொல்றார், வெளிநாட்டு மொழின்றார், இங்கிலீஷ் வெளிநாட்டு மொழின்னு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கணும் இங்கிலீஷு. சரி, அவர் என்ன பண்றார், அந்த வெளிநாட்டு மொழியில யுதிஷ்டரோட பேசிகிட்டே வரார். யாரு ராஜதந்திரத்தை நல்லா தெரிஞ்சுட்டு அந்த புத்தியோட செயல்படுறார்களோ அவர்கள் மற்றவன் பண்ணக்கூடிய ராஜதந்திரத்திலிருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு பொதுவாக ஆரம்பிக்கிறார். ஒன்று யுதிஷ்டர் கேட்டார், எஸ் எஸ் ஆஃப்கோர்ஸ் அப்படின்றார். அதுக்கப்புறம் அவர் சொல்றார், புதிர் மாதிரி சொல்றார், இரும்பால ஆலை ஆனால் கூர்மையான ஒரு ஆயுதம், அது ஒருத்தரை தொலைச்சதுன்னா மொத்தமாக அவன் உயிரே போகிற மாதிரி ஒரு ஆயுதம் இருக்கு, ஆனால் அது இரும்பால ஆலை, அந்த ஆயுதம் எதுன்னு நீ புரிஞ்சுண்டு அந்த ஆயுதத்திலிருந்து தன்னை எப்படி காப்பாற்றிக்கிறது நீ புரிஞ்சுட்டேன்னா நீ வாழலாம் அப்படின்னார். இந்த பக்கத்தில் ஒற்றன் தலை சொரிஞ்சுட்டே வந்தான், என்னையா சொல்கிறாரு, முதல்ல பாஷையும் புரியல, அவர் சொல்கிற விஷயமும் புரியலன்றார். யுதிஷ்டர் புத்திசாலி இல்லையா, அப்படின்னார். அது என்னது, அது இரும்பால பண்ணாத ஆயுதம், ஆனால் அது ஒருத்தரை குத்தித்துனா மொத்தமாக உயிரே போக்கிடும், அது என்ன ஆயுதம்னு புரிஞ்சுட்டு தற்காப்போடு இருங்கிறதுக்கு ஆயுதம் என்ன ஆயுதம்னா பொறாமைன்னு பேரான் அதுக்கு. அதனால அவர் சொல்ல வரார், உன்னை அனுப்பினதுக்கு காரணம் பொறாமைன்னு சொல்லாமல், இப்படி தான் பேசினார்கள் ஒரு காலத்தில் பெரியவர்கள் தான். இப்போ நேரம் சொன்னாலே புரிய மாட்டேங்கிறது நமக்கு, அவங்க அப்படி பேசி புரிய வைக்கிறார்கள். அடுத்ததான் ஒன்று சொல்கிறாரு பாருங்க, இங்கிலீஷில் ஃபயர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வார்த்தை எல்லாருக்கும் தெரியுமா அந்த ஊரில், இங்கிலீஷோ அராமிக்கோ என்னவோ தெரில, வெளிநாட்டு பாஷையில் ஃபயர்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அவருக்கு இப்போ நிக்காப்படுத்தியே ஆகணும், என்னன்னா கொளுத்த போகிறார்கள், கேர்ஃபுல்லாக இருன்னு. இவ்வளோ அழகாக சொல்கிற, எது காடுகளை அழித்து குளிரை போக்குமோ அது வரும் பொழுது பொந்துகளில் இருக்கக்கூடிய எலிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. நம்ம ஒற்றனா இருந்தா ஒன்றும் புரியாது. அவர் பார்க்கறார், அப்படின்னு போறார். இது சொல்லிகிட்டே வர்றாரு. இந்த குந்தி தேவி பார்க்குற, இவங்க 2 பேரும் குசு குசுன்னு பேசிகிட்டே இருக்காங்க, ஒன்றும் புரிய மாட்டான். அது அவளுக்கு தெரியாது, யாருக்குமே பீமன் கூட தெரியாதான் இந்த இங்கிலீஷ், இவருக்கு மட்டும் தெரியாது. எங்கே போய் கற்றுண்டாரோ தெரில, ஏதோ ஒரு ஸ்கூலில் கட்டின்னு இருக்கார் அப்படின்னு சொல்லி, பொந்துகளை வழிக்கூட எலியை பாதிக்காது புரிஞ்சுட்டார். கண்ணில்லாதவன் வழி தெரியாது, கண்ணில்லாதவனுக்கு வழி தெரியாது, கண்ணில்லாதவனுக்கு திசைகள் தெரியாது, கண்ணில்லாதவன் செய்வது என்னன்னு தெரியாம செய்வான் அப்படின்னார்.
கண்ணில்லாதவனுக்கு வழி தெரியாதுன்னு எல்லாருக்கும் தெரியுமே. ஆனா இவர் சொல்றது கண்ணில்லாத திருதராஷ்டிரருக்கு எது அறமான வழியோ அது தெரியாது, அதனால அவன் வரைக்கும் சூழ்ச்சி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. நாளைக்கு பேக்கு மாதிரி போய் திருதராஷ்டிரர் கிட்ட சித்தப்பா இப்படி இந்த துரியோதனம் பண்றான்னா அவரும் அழுதுண்டே உன்னை முடிச்சுடுவார், புரிஞ்சுக்கோங்கிறத எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்கள். விதுரர் அப்படி பேசுறார். கண்ணில்லாதவனுக்கு வழியே தெரியாது, கண்ணில்லாதவனுக்கு திசை தெரியாது, தைரியம் இல்லாதவன் ஐஸ்வர்யத்தை அடைய மாட்டான். இது இவருக்கு. அதனால தைரியமா இரு, என்ன நடந்தாலும் கலங்காத, பயப்படாத அப்படின்னு சொல்றார். இப்படி சொல்லிட்டோ இந்த மாதிரி நான் சொன்னதெல்லாம் நீ நல்லா புரிஞ்சுக்கோ அப்படின்னார். கொஞ்சம் முன்னாடி போனார்கள். போன அப்புறம் அவர் சொல்றார், இந்த முள்ளம்பன்றி இருக்கு பத்தியா, முள்ளம்பன்றி, அந்த முள்ளம்பன்றி என்ன பண்ணும்னா ஒரு பொந்த அழகா தோண்டி 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 ஒரு இடத்துல தோன்றி இன்னொரு இடத்துல மறையும், தெரிஞ்சு வச்சுக்கோ அப்படின்னார். அப்படின்னான். அவர் சொல்றார், யார் நடக்கிறார்களோ அவர்கள்தான் வழியை காண்பார்கள், இரவில் சூரியன் இருக்க மாட்டார்கள், நட்சத்திரங்களை வைத்துக்கொண்டு திசையை அறியவும் அப்படின்றார். அப்படின்றார். அப்புறம் கடைசியா சொல்றார், நீ உன் மனசுனால உன்னுடைய புலன்களை கட்டுப்படுத்தினேன்னா உன்னை யாரையும் எந்த ஆபத்தையும் விளைவிக்க முடியாது. இதெல்லாம் நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டார். நல்லா புரிஞ்சுதுன்ட்டார். கிளம்பி போயாச்சு. இப்போ என்ன சொன்னார் இவர் என்ன புரிஞ்சுட்டார்? குந்தி தேவி வந்து கேட்குறா, எப்பா எவ்வளோ அழகாக அம்மா கேட்குறா பாருங்க, ஒரு ராஜகுமாரன்னா அந்த மரியாதை அந்த போஸ்ட்டுக்கு சொல்கிறா பாருங்க. யுதிஷ்டிரா, விதுரர் ஏதோ ஒரு விஷயம் நம்ம நல்லதுக்காக தான் உங்ககிட்ட சொல்லியிருப்பார், அந்த விஷயம் நான் கேட்டால் சரின்னு நீ நினச்சா, எனக்கு அது புரியும்னு நீ நினச்சா என்கிட்ட சொல்லு. யார்? சொந்த புள்ள. என்னடா பேசுன? கேட்கல. மரியாதை, அந்த பதவிக்கு மரியாதை. உடனே யுதிஷ்டர் சொன்னார், ஒன்றும் இல்லைம்மா, சித்தப்பா சொன்னார் விஷம் அதுக்கப்புறம் நெருப்பு இது ரெண்டேந்திரும் ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொன்னார். அந்த வீட்டில் எங்கெங்கெல்லாம் செவிலெல்லாம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு தட்டி பார்த்து சரியா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னார். கவலைப்பட வேண்டாம்னு சொன்னார். அவ்வளோதானா? சரிடா குழந்தை, போயிட்டாங்க. போன உடனே விதுரர் அங்கே போய் என்னெல்லாம் பண்ணுறார், இந்த கிருஷ்ணர் ஒருத்தர் அனுப்பி எல்லாருக்கும் ஒரு கத்தி ஒருத்தர் அனுப்பி வைப்பான் பகவான். விதுரர் என்ன பண்ணா, கணக்கன்னு ஒருத்தனை பிடிச்சான். அவர் யாருன்னா அண்டர் கிரவுண்ட் ஒர்க்லாம் நல்லா சவ்வேலாம் நல்லா நோண்டு வரான் அவர். அந்த கணக்கனை நீ போய் யுதிஷ்டர் வானனாவரத்தில் இருப்பார், நீ தான் அவருக்கு ஒரு சுரங்கப்பாதையை அமைச்சு கொடுக்கணும், போ சவ்வே அமைச்சு கொடு, அண்டர் கிரவுண்ட் போ. இப்போ கணக்கன்னு ஒருத்தன் வரான். முன்ன பின்ன யுதிஷ்டர் அவனை பார்த்ததே இல்லை. ரொம்ப அழகா விதுரர் அவனை பார்த்து இந்த விஷயத்த சொல்லு நானும் சேர்ந்து புரிஞ்சுப்பான். உடனே அந்த கணக்கன் வந்து நின்னா, யுதிஷ்டர் அனுப்பிச்சார். இப்போ துரியோதனன் கூட அனுப்பிச்சிருக்கலாம் இல்லையா, யுதிஷ்டர் அனுப்பிச்சா. அப்படியாப்பா வா, கேர்ஃபுல்லாக பேசுகிறார், புரிஞ்சுட்டாங்க கணக்கன். அந்த உலோகமே இல்லாத ஒரு ஆயுதம்னு ஆரம்பிச்சான். அப்பா வாப்பா வா உட்கார். ஏன்னா இது விதுரருக்கும் அவருக்கும் மட்டும் தெரிஞ்ச விஷயம். இதெல்லாம் மகான்கள் அழகாக அப்படி பேசுவார்கள். இப்போ நிறைய இடத்துக்கு ஒரு மகான், முன்னாடிலாம் சொல்கிறேன், ஒரு மகான் தான் பிரசாதம் அனுப்பினோங்கும் பொழுது என்ன பண்ணுவார்கள்னா, அந்த பெருமாளுடைய வக்ஷஸ்தல சந்தனம் இருக்கு இல்லையா, அதை அவர் அமைக்கி அதை காய வச்சு அனுப்புவார்கள். வேற எங்கேயுமே அந்த இம்ப்ரெஷன் கிடைக்காது. அவர் நான் இப்படி சொன்னேன்னு இந்த பிரசாதத்தை கொடுன்னு அனுப்புவார். முன்னாடிலாம் ஃபோன்லாம் கிடையாது இல்லையா. அப்படி அனுப்பும் பொழுது இந்த பிரசாதத்தோட ஒருத்தர் நியூஸ் இப்படி சொன்னார்னா சந்தேகமே பட வேண்டாம், அவர் சொல்லி தான் வந்திருக்காருன்னு புரிஞ்சுப்பார்கள். இப்படிலாம் பண்ணுவார்கள் அவர். இந்த காலத்தில் ஃபோன் வந்து நமக்கு அந்த புத்தாலித்தனம்லாம் போயிடுத்தோன்னு தோன்றுறது இல்லையா. நேராக ஃபோனில் மெசேஜ் பார்த்தாலும் கமாத் மாற்றி போட்டாலே முழிக்கிறோம் நம்ம. ஆனால் அந்த காலத்தில் அப்படி பேசியிருக்காள். இதான் இங்கீதம்னு பேர். இங்கீதம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கீதமே இல்லை, இங்கீதமே இல்லைன்னு. இங்கீதம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? முகத்தை வைத்து கொண்டு மனதை அறிவதற்கு தான் இங்கீதம்னு பேர். நடப்பவைகளை பார்த்து உள்ள என்ன எண்ணம் ஓடுறதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் இந்தியா. அவ்வளோ புத்தாலியாக தான் நம்ம இருந்தோம். அது ஒன்றும் கொஞ்சம் கலப்பி விடணும், அவ்வளோதான். இந்த கணக்கன் வந்தான். சொன்ன உடனே அவன் சொன்னார், விதுர சுவாமி அனுப்பிச்சார், ஒரு சுரங்கப்பாதை பண்ணணும். அவர் சொன்னார், வெள்ள வாரணா வட்டத்தில் என்னையும் ஒன்னையும் தவிர வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. குந்தி தேவிக்கே தெரியாது. அவ்வளவு ரகசியமாக பண்ணுறார்கள். ஏன்னா சில ராஜ விஷயங்கள்லாம் ரகசியமாக தான் பண்ணியாகும் இல்லையா. அவன் தோண்ட ஆரம்பித்தான். எங்கே வரைக்கும் தோண்ட போகிறான்னா அந்த கங்கை கரை வரைக்கும் பக்கத்தில் தோண்டிட்டு அவன் கிளம்பி போயிடுவான். விதுரர் என்ன பண்ணுறார், ஒரு கப்பல் கட்டக்கூடிய ஒருத்தனை ஒரு வருஷம் அங்கே அனுப்பி, இவர்கள் ஒரு வருஷத்தில் இந்த நாள் இந்த சதுர்தசி அன்னைக்கு கிருஷ்ணபக்ஷத்தன்னைக்கு இரவு வருவார்கள். அவருக்கும் ஒரு கதையை சொல்லியிருக்கார். இதே கதை இல்லை, வேற கதை. தான் விதுரர் அனுப்பி தான் வந்திருக்கான்னு ஒரு கோட் வேர்டு அவனுக்கு. அதனால அவன் வந்து கப்பலில் ஏறி அந்த பக்கம் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு நீ திரும்பி வந்துடு, அப்புறம் எந்த பக்கம் போனாங்கன்னு கூட நீ பார்க்கக்கூடாது, அப்படியே திரும்பி வா. இவ்வளோ அளவுக்கு என்ன அன்பு பற்றியர்களா சொல்லி எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டார்கள்.
நாட்கள் ஓடுறது. ஒரு வருஷம் ஆல்மோஸ்ட் ஆச்சு. வாரணாவதத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் பாக்கியம் நினைச்சார்கள் பாண்டவர்கள் நம்மளோட இருக்கிறது. இப்படி நடந்துட்டு இருக்கும் பொழுது புரோச்சனன் வரான். இந்த குந்தியோட பழகிறதுக்கு சரியான ஒரு என்ன சொல்றது, நல்லா பேசினா ஜம்முன்னு பேசலாம், வளன்னு பேசுகிற யாரானு ஒருத்தர் பேசிகிட்டே இருந்தானா எப்படி இருக்கும்? குந்தி தேவி பாவம் அந்த மாதிரி ஒரு 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 பெண்மணியை மாட்டி விட்டார் அவர். அந்த பெண்மணிக்கு 5 குழந்தைகள். அது 5 வளன்னு பேசுறது, ஆடுறது, பாடுறது. அவன் நினைச்சா எல்லாம் கிருஷ்ணன் இஷ்டம், இருந்துட்டு போட்டுமேன்னு விட்டான். இது தொந்தரவுன்னு இருந்தது கூட பரவாயில்ல, நீ இருன்னு இருந்தா. இவ யார் அனுப்பி வந்தார்னா புரோச்சனன் அனுப்பி வந்திருக்கா. குந்தி தேவி இந்த நடக்கிறதெல்லாம் சரியா நடக்கிறதான்னு பார்க்கறதுக்கு அனுப்பி விட்டுருக்கா. ஒற்றன் மாதிரி இந்த 5 + 1 அம்மா 6. புரோச்சனன் ஒரு நாள் வந்தான். அன்னைக்கு யுதிஷ்டர் வந்து பார்க்குறார். அன்னைக்கு ஒரு பெரிய விழா நடக்கிறது. இந்த அம்மா என்ன பண்ணா, எத்தையோ குடிச்சு அப்படியே பாதி மயக்கத்தில் இருக்கா. இந்த 5 குழந்தையும் தூங்கின்னு இருக்கு. இந்த புரோச்சனன் பக்கத்தில் ஒரு தீப்பந்தம் இருக்கு, கொஞ்சம் நெய் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த தீயை வைக்கிறதுக்கு 2 கல் இருக்கும் இல்லையா, அந்த கல்லை வச்சுட்டு இருக்கான். யுதிஷ்டர் பார்த்தார், ஓஹோ இன்னைக்கு தான் பிளான் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சிருது. உடனே பேசாம போனார். 5 பேரையும் கூப்பிட்டார். அம்மா 4 சகோதரர்கள் கூப்பிட்டு, இன்னைக்கு நம்ம கிளம்பி போயாகணும், பயப்படாதீர்கள், பதட்டப்படாதீர்கள், இன்னைக்கு அவன் கொளுத்த போறான் போல இருக்கு. உடனே பீமன் சொன்னானா, நம்ம ஏன் இங்கே இருக்கணும், நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படின்னா. இல்லை நம்ம எங்கே கிளம்பினாலும் எப்போ இவ்வளோ தூரம் பிளான் பண்ணி நம்மளை தீர்த்து கட்டணும்னு அவன் முடிவு பண்ணியிருக்கானோ, தேடி நம்மளை தீர்த்துக்கிற பெரிய விஷயம் இல்லை. இப்போ நம்ம பதுங்கி இருக்கிறதா நல்லது. சரியான நேரம் வரும்போது நம்ம நேருக்கு நேர் எதிர்க்கலாம். அதனால இன்னைக்கு நம்ம தப்பித்து ஓடணும்னார்கள். உடனே என்ன பண்ணார்கள், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டார்கள், சாப்பாடுக்கு படலாம் எடுத்துட்டார்கள். அன்னைக்குன்னு பாருங்க, கிருஷ்ண கிருப்பை புரோச்சனை நல்லா கொரட்டை விட்டு தூக்கிட்டு இருக்காங்க. உடனே இந்த பீமனை பார்த்து யுதிஷ்டர் சொல்றார், நீ தான் இதெல்லாம் கவனிச்சுக்கணும்னு. பீமன் என்ன பண்ணா, ஒரு கரெக்டாக ஒரு ஒரு செவுரு இருந்தது, அதுக்கு பின்னாடி தான் சுரங்கம். அந்த செருவு ஒரு இடி இடிச்சான், உடஞ்சிருத்தது. உடனே முதல்ல அம்மாவை அனுப்பிச்சான், அந்த 4 பேரை உள்ள அனுப்பிச்சான். திரும்பி பார்க்காம போயிட்டே இருங்கள், நான் வரேன் பின்னாடின்னா. இந்த புரோச்சனன் படுத்து தூங்கியிருந்தான். இந்த அம்மா 5 குழந்தை படுத்திருந்தது. என்ன பண்ணான்னா, கிளீனாக வாசலுக்கு ஒரு நெருப்பை வச்சான், அந்த செவுரை உடைச்சான், கடன்னு ஓட ஆரம்பிச்சான். கொஞ்சம் கொஞ்சமாக நெருப்பு வந்தது, பெரிய நெருப்பு. புரோச்சனா அந்த நெருப்புலேயே போனால், கூடயே இந்த அம்மா 5 குழந்தையோட போச்சு. இதை பாருங்கள், இப்போ நெருப்பாச்சுன்னா பாண்டவர்களும் குந்தி தேவியும் போயிட்டாங்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸ் தேடுவாங்க இல்லையா. பகவான் அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு துஷ்டையா ஒரு பெண்ணை அனுப்பி, அவனுக்கு ஒரு 5 அயோக்கிய பசங்களை அனுப்பி அவங்களோட தங்க வச்சு, அவங்க எரிஞ்சு போய் அவங்க எலும்பை பார்த்து இது பாண்டவர்கள் எலும்புன்னு புரிகிற மாதிரி பண்ணியிருக்கானே, எவ்வளோ தூரத்துக்கு காப்பாற்றுறான் பகவான். அதுதான் அவன் சொல்கிறான். இதெல்லாம் பர்ஃபெக்டாக அப்படி நடக்கணும்னா நம்ம பிளான் பண்ணால் கூட நடக்காது, கிருஷ்ண கிருப்பைன்னு புரிஞ்சுட்டாங்க. உடனே அப்படி ஓடுறா, உள்ள ஓடுன்னு ஓட, கடைசியாக அதே மாதிரி அந்த கங்கை கரைக்கு வந்து அங்கே அந்த ஒரு படகோட்டி வரான். அவன் ஒரு கதை சொல்கிறான். ஒரு முள்ளம்பன்றி பொந்துக்குள்ளே இருந்தால் நெருப்பு பற்றிக்காது, வாப்பா விதுரர் அனுப்பிச்சாரா, வா சொல்லு என்ன பண்ணு, தாண்டி போனான். அதை படகு ஓட்டுறதுக்கு ஒருத்தன் வந்தான், அந்த சைடு போட்டான், கிளம்பி போயிட்டான். அவங்களால நடக்க முடியல, எல்லாம் சோர்வு. பாவம், குந்தி தேவியால் எவ்வளோ ஓட முடியும். பீமன் என்ன பண்ணான்னா, குந்தி தேவியை தோளில் தாங்கினான். நகுலன் சகாதேவன் 2 பசங்க இருக்காங்களே இடுப்பில் வச்சுட்டான். இங்கே அர்ஜுனனை பிடிச்சான், இங்கே யுதிஷ்டரை பிடிச்சான். அவனே வாயு மாதிரி அடிச்சுன்னு ஓடுறான். நடுவில் வெட்டி தானே போடணும், அழகாக ரோடா போட்டு வச்சிருப்பாங்க காட்டில். தன்னுடைய அந்த வக்ஷஸ்தலம் இருக்கு இல்லையா, மார்புனால அடிச்சுன்னு போனானா, நடுவில் ஏதாவது மரம் வந்தது செடி வந்ததுன்னா மாறே அடிச்சுன்னு போகிறது எல்லாம். அப்படி அடிச்சுன்னு போய் கடைசியில் வந்தார்கள். திரும்பி பார்க்கல, எல்லாருக்கும் ஒரே பயம், எல்லாருக்கும் ஒரே கவலை, யாரான்னு பார்த்துட்டார்களோன்னு ஒரு 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 ஆங்ஸைட்டி. எல்லாம் போய் நின்னார்கள். அப்புறம் குந்தி தேவி சொல்லிட்டு, கொஞ்சம் நேரம் உட்காருவோம், இனிமேல் நம்ம வந்தாச்சு, இனிமேல் யாரும் அடர்ந்த ஒரு காட்டுக்குள்ளே போயாச்சுன்னு உட்கார்றார்கள். ஆழ பிளந்தவர்கள்லாம் ஒரு தரையில் படுத்துட்டு இருக்கார்கள், சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டு. அப்படி இருக்கும் பொழுது குந்தி சொன்னார், இனிமேல் நம்ம என்னடா பண்ண போகிறோம், புலம்புறதெல்லாம் கிருஷ்ணனை பார்க்குற வரைக்கும் தான். கிருஷ்ணனை பார்த்த அப்புறம் குந்தி புலம்பவே இல்லை இல்லையா. அதுதான் பக்குவம், அதுதான் சத்சங்கம். என்னடா பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம்னு தெரியலையே அப்படின்னு. உடனே பீமன் ஒரு மரத்து மேலே ஏறி பார்த்தா ஒரு ராட்சச சாம்ராஜ்யம் இருக்கான் அந்த காட்டிலேயே. இந்த ராட்சசர்கள்லாம் மனிதனுடைய ஒரு உடம்பெல்லாம் சாப்பிடுவார்கள். அந்த மாதிரி ராட்சசர்கள் காட்டில் இருக்கக்கூடிய ராட்சசர்கள். உடனே இந்த பீமன் சொன்னாங்க, ஏதோ ஒரு காட்டு ராட்சசர்கள்லாம் இருக்கார்கள், ஏன்னு பழம் பூவெல்லாம் கிடைக்கிறதான்னு பார்த்துட்டு வரேன்னு கிளம்பி போகிறான். போயின்னு இருக்கும் பொழுது அந்த ராட்சசர்களுடைய அரசனுக்கு ஹிடிம்பன்னு பேர், அவனுக்கு ஒரு சகோதரி ஹிடிம்பின்னு பேர். அவள் காலங்காத்தால் பல் தேக்கிறதுக்கு முன்னாடியே பிராணாயாமம் பண்ணுவாளாம். எதுக்குன்னா, ஏதானு மனிதன் எங்கேயான்னு நடமாடுறானா அடித்து சாப்பிட்லான்னு இல்லையா. அவள் பல் தேக்கிறதே அதுக்கு முன்னாடியே. இப்படி பார்த்தா செம ஸ்மெல் வருது அவளுக்கு, நல்ல கொழுக்கு முழுக்குன்னு யாரோ தான் இருக்கான், அடித்து சாப்பிட்லான்னு போய் பார்த்தா பீமன் திவ்யமான புருஷன். அடித்து சாப்பிட்லான்னு தோல்லையா, பேசாமல் கல்யாணம் கட்டிக்கலான்னு தோணித்தான் அவளுக்கு.
உடனே இந்த பீமனை பார்க்கறா, பின்னாடியே வர ஆரம்பிச்சுட்டா. பீமன் இப்படி அடிக்கலான்னு பார்த்தா அவன் நிற்கிறா. உடனே பீமன் பார்த்து சொல்ற, என்னம்மா வேணும் உனக்குன்னு. அவன் சொல்கிறான், அந்த அம்மா சொன்னேன் என்னை கண்ணால் கட்டுக்கேன் அப்படின்றா. உடனே பீமன் சொன்ன, இதை பாருமா, எனக்கு அம்மா இருக்கா, நான் சகோதரர்லாம் இருக்கார், எனக்கு ஒரு அண்ணனுக்கு ஆனாதான் எனக்கெல்லாம் ஆகும், அதெல்லாம் இப்படிலாம் கவலைப்படாது, நீ போ அப்படின்னா. சரி நீங்கள் போங்க. அவன் போகிற பின்னாடியே வரான். இந்த அம்மாவை நம்மளே நேராக கேட்கலாமேன்னு. குந்தி தேவி பார்த்தா திடீர்னு ஒரு ராட்சசி வந்து நிற்கிறா. குந்தி தேவி பார்த்தா என்னடா பீமா இது? இல்லைம்மா பின்னாடி வந்தாமல் ஏதோ பேசணும்னா பேசிக்க வந்துட்டான். அவள் சொன்னா, உங்கள் பையனை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு. குந்தி பார்த்தா ராஜ மாதா தானே, இப்போ ராட்சச சாம்ராஜ்யம்னு ஒரு சாம்ராஜ்யம் இருக்குது, அதில் ஏதோ ஒரு நட்பு வரத்துக்கான ஒரு சான்ஸ் இருக்குது, இந்த 4 பேரை நம்ம காப்பாற்ற முடியும், அந்த ராஜ்யத்தோட சம்மந்தம் பேசினான்னு. சரி பீமா உனக்கு இஷ்டம்னா பண்ணிக்கோன்ட்டார். உடனே பீமனுக்கு இடும்பிக்கும் அங்கேயே கல்யாணம் முடிஞ்சு போச்சு. உடனே அவள் சொன்னா, எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான். அப்போ சொல்கிறான், இப்போ சொல்லுமோ இல்லையா, அண்ணன் இருக்கான், கொஞ்சம் கோவக்காரன். அப்படியா, பார்த்துக்கலாம் வா அப்படின்னு 2 பேரும் கிளம்புற. மாலையும் கழுத்துமா 2 போய் நிற்கணும்னு இடும்புன்னு கோவம் வந்ததே பார்க்க. யாரடி அவன், என்ன நீ 2 பேரும் கல்யாணம் பண்ணி நிற்கிறீங்க வானா. 2 பேரும் அடிச்சுட்டார்கள். இடுமை ஒழிஞ்சான். இவ எட்டி பார்த்தா, போயாச்சா அப்பாடா அப்படின்றாவ, நல்ல சகோதரி அவ. உடனே இவனுக்கு ராஜாவாக்கி அம்மாவுக்கு தலையில அழகா முகுடத்தோட வந்து நின்னான் பீமன். உடனே குந்தி தேவி சொன்னா, கொஞ்ச நேரம் நீ ராஜ்யத்தை ஆண்டுட்டு வா, நான் பார்த்துக்கிறேன், யுதிஷ்டரை பார்த்துப்பான்னு சொல்லி கொஞ்ச நேரம் ராஜ்யத்தை ஆண்டினா. அவனுக்கு பிறந்தவன் தான் கடோத்கச்சன். பகவான் எப்படி பாருங்களேன், புருஷாத தர்ஷனாத்து, ராட்சசர்களை நீங்கள் சந்திக்க வேண்டி வந்தது அப்படின்னா எவ்வளோ பெரிய விபத்து. அதில் வந்தக்கூடிய சம்பத்து லாபம் என்னன்னா, கடோத்கச்சன் அப்படின்ற ஒரு பெரிய வீரன், அவன் இருந்ததுனால தான் அர்ஜுனனே பொழைச்சான்னா பார்த்துக்கோங்க. எப்படி பகவான் எல்லாம் பெர்ஃபெக்டாக பண்ணிட்டு வரார். ஒரு ஆபத்தோ விபத்தோ வரா மாதிரி வரும், அதுலேருந்து நம்ம தாண்டும் பொழுது அது ஆக்சுவலாக நம்ம ஒரு லாபத்தில் முடியும். சத்சங்கத்திலையும் குரு கிருப்பையிலையும் நம்பிக்கை இருந்தான்னு ஒன்றுன்னா காட்டுறால். அதனால புருஷாத தர்ஷனாத்னா அரக்கர்களுடைய ஒரு தர்ஷனம் ஏற்பட்டது, அவர்களுடைய ஒரு கைகலப்பு ஏற்பட்டது, ஆனாலும் அது நன்மையில முடிஞ்சதுன்னு காட்டுறார். இதெல்லாம் சொல்லிட்டு நம்ம பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கிட்ட என்ன சொல்றா குந்தி தேவினா, என்ன நீ கம்ப்ளைண்ட் பண்ணுறாளோன்னு நினைச்சிட்டான் பகவான். என்ன நீ விஷத்துலேருந்து காப்பாத்தின, என்னை நீ வந்து அக்னியிலேருந்து நெருப்புலேருந்து காப்பாத்தின, என்னை வந்து அசுரர்கள்லேருந்து காப்பாத்தினேன்னு சொல்லும் பொழுது, அசுரர்கள்கிட்டேருந்து கஷ்டம் வந்தால் கூட கடைசியில் நான் இப்போ மூச்சு விட்டு நிற்கிறேனே, காப்பாத்தினெல்லாம் நீதானே. எப்போ இதெல்லாம் நடந்தபோது கிருஷ்ணன் ஒன்றும் நேராக பார்க்கவே இல்லை. ஆனால் புரிஞ்சுண்டா கிருஷ்ண கிருப்பைங்கிறது முதல்ல வரும், அப்புறம் தான் கிருஷ்ண ரூபங்கிறது தெரியும். முதல்ல குரு கிருப்பைங்கிறது நம்மளை வந்து ஆட்கொள்ளும், அப்புறம் தான் குருவையே போய் நம்ம பார்ப்போம். அதனால தான் குருநாதர் சொல்கிறார், பகவானோட இஷ்டம் இருக்கிறதுனால தான் நம்மளாம் போய் அவர் முன்னாடி நிற்கிறோம். அப்போ கருணை தான் முதல்ல வருதே தவிர தர்ஷனம் அப்புறம் தான் வருது. நம்ம தர்ஷனம் பண்ண அப்புறம் கருணை பண்ணான்னு நினைக்காதீங்கோ. கருணை பண்ணதுனால தான் தர்ஷனமே பண்ணோம். அதை அவள் புரிஞ்சுட்டாள். அதனால அவள் பகவானை பார்த்து சொல்கிறாள், இப்படி என்னை காப்பாத்தினியே, உனக்கு நன்றி நன்றி நன்றி. நான் என் குழந்தை பீமனை விஷத்துலேருந்து காப்பாத்தினதுக்கே கோடி ஜென்மாக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கணும். ஆனால் ஒரு வாழ்க்கையில் எனக்கு இவ்வளோ கோட்டி கிருபை பண்ணிட்டியா, நான் எவ்வளோ நன்றி சொல்கிறது, எவ்வளோ நேரம் வேணும் எனக்கு. நீ பண்ணுற கிருபைக்கு நான் பண்ணுற பக்தி போறலை. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, எப்போ பார்த்தாலும் நீ செய்யறதெல்லாம் என் நன்மைக்காக தான் செய்கிற அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையில் அந்த நன்றியிலே நான் இருக்கேன்னு சொல்லி மேலும் கதை சொல்ல போகிறா. என்ன அப்படின்னா, அடுத்தது காட்டில் தான் பண்ண கஷ்டங்கள். ஏன்னா மகாபாரதத்தை சுருக்கமே வந்துருச்சு இல்லையா, அந்த மகாபாரதம் பார்த்தா தான் பாகவதோடைய அழகு தெரியும் நமக்கு. அதனால் அடுத்தது குந்தி தேவி காட்டில் அவள் பட்டக்கூடிய கஷ்டங்கள், அதில் பகவான் எப்படி ரட்சிச்சான்னு ரொம்ப சுவையான பல அனுபவங்கள்லாம் எடுத்து சொல்ல போகிறா. அவளோட சேர்ந்து நாமளும் கேட்போம். சத்குரு மகாராஜ் கி